நைட்டு 9 மணி தாண்டிச்சு. குருவி வீட்ல படுத்துக்கிட்டு டிவில சீரியல் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கழுகு கேஸ் கிட்ட உக்காந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கொக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. குருவி தன்னோட வீட்டு ஜன்னலுகிட்ட நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்துச்சு. பாம்பு தன்னோட புத்துல இருக்கிற முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா குருவி மட்டும் வாசப்படியில நின்னுக்கிட்டு தூக்க கலக்கத்துல தன்னோட சந்தேக புருஷனான காக்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் மட்டும் இந்த வாசப்படியில நின்னுக்கிட்டு கவலையோட சந்தேக புடிச்ச என்னோட காக்கா புருஷனுக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு மட்டும் ரொம்ப தூக்கம் வருது, ஆனா தூங்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா வந்துச்சு. வந்துட்டீங்களாங்க? உங்களுக்காக தான் வாசப்படியே நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா இல்ல வேற யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ, உங்க எண்ணத்துல எப்பங்க என்னோட பாசத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க? இன்னைக்கு நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கலனா எப்பங்க நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிறது? எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னடி இன்னைக்கு ரொம்ப குரலை வசதி பேசுற? நேத்து வரைக்கும் என்னதான் பேசினாலும் வாய் மூடிக்கிட்டு இருந்த உன்னோட வாய் இன்னைக்கு எனக்கே எதிர்பேச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமா, எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? என்னடி யாரு இருக்காங்க உன்னோட பின்னாடி? என் பின்னாடி யாருமே இல்லங்க, என் முன்னாடி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட செல்லாது. சொல்லு, இவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்காம யாருக்காகடி காத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடி. ஐயோ பாலா போனவரே, வாசப்படியில யாருக்காகங்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன்? உங்களுக்காக தாங்க. நாளுக்கு நாளாவ உங்களோட சேஷ்டை அதிகமாவுது, அப்புறம் உன்னோட ஆட்டங்க அதிகமாவுது இல்ல? வேலைக்கு போன புருஷனுக்காக எந்த பொண்டாட்டியாவது வாசப்படியில நின்னு காத்துக்கிட்டு இருப்பாளா இல்லையா? மத்தவங்கிட்ட தெரிஞ்சு கத்துக்குங்க. கல்யாணம் ஆன புதுசுல புருஷனுக்காக பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நம்மளுக்கு கல்யாணமாயி 3 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? அப்போ எனக்கு சந்தேகம் வருமா இல்லையா? நீயே சொல்லு. இப்படி வாசப்படியில காத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டி கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற பறவை இதை எல்லாமே கேட்டுக்குச்சு. எப்படிதான் இந்த குருவி சந்தேக புடிச்ச புருஷன் கூட வாழுதுன்னு தெரியல அப்படின்னு டிவி சவுண்ட அதிகமாக்கிச்சு. ஜன்னலுகிட்ட உக்காந்துகிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற குருவி காக்கா சந்தேக பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஐயோ சந்தேக புடிச்ச காக்கா வந்துருச்சா? இதுக்கப்புறம் இங்க நின்னு பேச முடியாது, மெத்தையில படுத்துக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு மெத்தைக்கு வந்துச்சு. சிக்கன் லெக் பீஸை எடுத்துக்கிட்டு சாப்பிடலான்னு வந்த கழுகுக்கு பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிற காக்காவோட சத்தம் கேட்டு கோவம் வந்துச்சு. இந்த காக்காவோட சந்தேகத்தை என்னால தாங்க முடியல, ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு லெக் பீஸ சைட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வாசப்படியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற காக்காவை பாக்குறதுக்காக அங்க வந்துச்சு. கழுகு வாசப்படியில வந்து உக்காந்த உடனே காக்கா வாய மூடிக்குச்சு. அப்பா, கழுகு வந்த உடனே காக்கா வாய மூடிக்குச்சு. இவருக்கு மட்டும்தான் என் புருஷன் ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சது. பயந்துகிட்டே புருஷன் காக்கா, கழுகண்ணா நீங்க இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது? உன்னோட இந்த சந்தேக சண்டைக்கு எங்களால வீட்ல நிம்மதியா தூங்க முடியுதா? என்னோட பொறுமைய சோதிக்காத. நான் பொறுமையை இழந்தேன், உன் கைய கால வெட்டி உன்னை மூளையில உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். இப்படி கழுகு காக்காவை கேட்ட உடனே சந்தேக காக்கா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட, இது என்ன, என் முன்னாடியே என் பொண்டாட்டி கிட்ட இந்த கழுகண்ண கேக்குறாரு அப்படின்னா என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்காம இந்த கழுகு பேச்ச கேக்குறா, இது ஏதோ சரி இல்லையே, இவங்க 2 பேரு மேல ஒரு கண்ணு வச்சே ஆகணும் அப்படின்னு காக்கா குருவிய பாத்துச்சு. அந்த மாதிரி பெரிய வேலையை மட்டும் செய்யாதீங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே காக்கா, இது என்ன இது, இவ என்ன கழுக மாமான்னு கூப்பிடுறா, என்னதானே பாசமா மாமான்னு கூப்பிடுவா, இப்ப இவ கழுகையும் மாமான்னு கூப்பிடுறா அப்படின்னா இவளோட அன்பை கழுகுக்கும் கொடுத்துருக்கா போல. அப்போ நான் வீட்டுல இல்லாத நேரத்துல கழுகு என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது போல. இல்ல, இவங்க 2 பேரை ரெட் ஹேண்டா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு காக்கா குருவியவே பார்த்துச்சு. குருவி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மாமா, இதுக்கப்புறம் என்னைக்கும் எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது, அப்படி ஏதாவது இருந்தா நாங்க வீட்லயே பாத்துக்கிறோம்,
தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு குருவி சொன்னத கழுகு கூட கேட்டுக்குச்சு. இங்க பாரு குருவி, உன்னோட வார்த்தையை கேட்டுதான் உன் புருஷனை சும்மா விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதுக்கப்புறம் உன் மூஞ்சி பார்த்து இல்ல, யாருக்காகவும் உன்னோட புருஷனை நான் சும்மா விட மாட்டேன். வார்னிங் பண்ணி கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் காக்கா பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளிச்சு. பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போச்சு. போன குருவி கீழே விழுந்துருச்சு. ஆனா கதவை சாத்திக்கிட்டு காக்கா வீட்டுக்குள்ள போய் கீழே விழுந்த பொண்டாட்டி பத்தி கவலைப்படாம மெத்தையில உக்காந்தது. எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை அப்படின்னு காக்கா குருவி கேட்ட உடனே எதுவுமே புரியாத மாதிரி, குருவி, நான் இப்படி கீழே விழுந்து கிடந்தா நீங்க எதை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? புருஷன் காக்கா ஆச்சரியத்தோட, என்னடி, என்ன தவிர இந்த வீட்டுக்கு எத்தனை ஆம்பளைங்க வந்து வந்து போறாங்க. ஐயோ, என்னோட சந்தேகம் உண்மையாகுது போல. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடக்கூடாது, என்னோட கண்ட்ரோல்ல தான் உன்னை வச்சுக்கணும். ஐயோ, என்னோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டேனே, அவ கீழே விழுந்துட்டாலே, அவளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு கூட என்னை பத்தி கவலைப்படாம என்ன நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இல்ல. முதல்ல உங்களோட சந்தேகத்தை விட்டு தொலைச்சிருங்க. குருவி கோவமா எந்திரிச்சு ஒரு தலகாணி பெட்ஷீட்டை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு புருஷன் காக்கா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாய விரிச்சு கீழே படுத்துச்சு. புருஷன் காக்கா மட்டும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தது. இப்படி இருட்டாயிடுச்சு. காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வீட்டு ஜன்னல்ல உக்காந்து வெளிய பாத்துக்கிட்டு இருக்கிற கொக்கு இப்படி சில்லுன்னு காத்து வர்றது பார்த்து கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சந்தேகப்படுற காக்காவை பார்த்த உடனே கோவம் வந்துச்சு. பாவம் குருவி சந்தேகப்படுற புருஷனை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மாதிரி நிலைமை மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்கிச்சு. பொண்டாட்டி குருவி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது புருஷன் குருவி வீட்டுக்கு மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது. என் பொண்டாட்டி கோலம் போடும்போது யாரெல்லாம் என் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொக்கு அங்க வந்தது. ஆமா, இந்த கொக்கு எதுக்காக வந்தது, என்ன விஷயம்னு பாக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னடி குருவி, உன்னோட சந்தேக புருஷன் வீட்ல இல்லையா? வீட்ல இருக்கிறாரோ, ஓட்டு மேல இருக்கிறாரோ, பக்கத்துல இருக்கிறாரோ அப்படின்னு குருவி சொன்னப்போ கொக்குக்கு அது புரியல. ஆமா, உன் புருஷன் உன் மேல ரொம்ப சந்தேகம் பட்டுக்கிட்டு இருக்காருல்ல. இங்க பாரு கொக்கு, இங்க இருந்து கிளம்பி போ, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே புருஷன் காக்கா அங்க வந்து உக்காந்தது. அப்ப கொக்கு காக்காவை பார்த்து பயந்துகிட்டு தனக்குள்ள தானே, ஐயோ சந்தேக புடிச்சவன் அப்படின்னு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் வெளிய போயிட்டு வரேன், உஷாராயிரு அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. காட்டுல காக்கா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தது. இப்படி இருட்டாயிடுச்சு. காக்கா வீட்டுக்கு வந்தது. காக்காவோட வீடு சாத்தி இருந்தது. லைட் கூட ஆஃப்ல இருந்ததுனால காக்காவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் வர்றதுக்கு முன்னாடியே இவோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிருக்கானா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு காக்கா மெதுவா வந்து ஜன்னலுகிட்ட நின்னுகிட்டு டார்ச் அடிச்சு குருவிய பாத்துச்சு. குருவி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்து வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு டார்ச் எல்லாம் அடிச்சு பார்த்தது. யாரும் இல்லாதது பார்த்து அப்பதான் சமாதானமாச்சு காக்காவுக்கு. காக்கா சமாதானமாயி ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கதவை தட்டிச்சு. குருவி கதவை திறந்துச்சு. வா போய் தூங்கலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா அப்படின்னு காக்காவும் கூட போய் தூங்கிடுச்சு. மறுநாள்ல இருந்து பொண்டாட்டி குருவி கூட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிச்சு காக்கா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால காக்கா அன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சிச்சு. பக்கத்துல படுத்திருக்கிற பொண்டாட்டி குருவிய பாத்துச்சு. ஆனா பொண்டாட்டி இல்ல. உடனே நேரத்தை பாத்துச்சு. டைம் 10 மணி ஆனதுனால, என்ன டைம் 10 மணி ஆச்சு, என் பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியலையே. காக்கா டைமை வேஸ்ட் பண்ணாம வெளியே வந்து பாத்துச்சு. ஆனா பொண்டாட்டி குருவி இருக்கல. உடனே மேல பறந்து வீட்டு மேல உக்காந்து எல்லாமே பாத்துச்சு. ஆனா எங்கேயுமே பொண்டாட்டி குருவி கண்ணுக்கு படவே இல்ல. என்ன இது, என் பொண்டாட்டி உள்ளயும் இல்ல வெளியவும் இல்ல, இவ எங்க போயிருப்பா? இவ இப்படி பண்ணா அவ மேல சந்தேகப்படாமையும் இருக்க முடியல. என்னால முடியல. தப்பு என் மேல இல்ல, என் பொண்டாட்டி குருவி மேலதான் இருக்கு. அவ போகும்போது சொல்லிட்டு போயிருந்தானா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. இப்ப நான் யார போய் கேக்குறது, எங்க போய் கேக்குறது?
இப்படி யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல குருவி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. ஓ வருதா, வரட்டும், முதல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு உள்ள போய் உக்காந்துக்குச்சு. குருவி பேக் எடுத்துக்கிட்டு வந்து உக்காந்துச்சு. பெட் மேல இருக்கிற காக்காவை பார்த்துச்சு. ஓஹோ எந்திரிச்சிட்டீங்களா? ஓ நான் எந்திரிச்சனா இல்லையான்னு பாக்கலான்னு வந்த, இன்னும் நீ சுத்தி முடியல அப்படிதானே? அந்த வார்த்தையை கேட்டு பொண்டாட்டி குருவியோட மனசு கஷ்டப்பட்டுச்சு. கஷ்டமா? மறுபடியும் உங்க ரோகம் சுருவாயிடுச்சா? இந்த ரோகம் சுருவாவதுக்கு நானா காரணம்? நீதானே காரணம். என்கிட்ட சொல்லாம நீ எங்க போன? உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்த, நீங்க எந்திருக்கவே இல்ல. சரி அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சிக்கன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேங்க. சிக்கன் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் சிக்கன் எங்க? அப்போ குருவி கோவமா தான் கொண்டு வந்த சிக்கன் பீஸ கீழேயே கொட்டிடுச்சு. பாருங்க நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, என் வீட்டுக்காரரு என் கூடயே இருப்பாரே, அவருக்கு பிடிச்சத சமைச்சு போடலாம் அப்படின்னு உங்களுக்காக சிக்கன் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்தேன். நான் நேரா சிக்கன் கடைக்கு போனேன், இதோ இந்த சிக்கனை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரேன். அதுக்குள்ள நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சி இந்த மாதிரி என்கிட்ட சண்டை போடுறீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சண்டை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. அப்ப புருஷன் காக்கா கொஞ்சம் நிதானமா, இப்ப என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கட்டா? இல்லனா என்ன மன்னிச்சிடுன்னு உன் கால்ல விழுவிட்டா? சொல்லு பொண்டாட்டி குருவி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். அப்பதானே நீ கண்ணீர் வர அந்த குழாய ஆஃப் பண்ணுவ. இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் சமைக்கவே மாட்டேன், சமைச்சு நானும் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்குச்சு. ஏ பொண்டாட்டி குருவி, உந்து ரொம்ப ஆச்சு. நீ சமைக்கலனா எனக்கு என்ன சமைக்க தெரியாதா? நானும் சமைச்சு காட்ட போறேன், பாக்குறியா? நான் சமைக்கிட்டா பாரு நான் எப்படி சமைக்கிறேன்னு. சும்மா வாய் வார்த்தையில சொன்னா பத்தாது, எங்க சமையல் செஞ்சு காட்டுங்க பாக்கலாம். சமையல் செஞ்சு நீங்க காட்டுங்க, அப்புறம் நான் பாக்குறேன். குருவி, எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு, ஆனா அன்பு இல்லன்னு யாரு சொன்னா? சமைச்சிட்டு உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்டுருவேனா? இந்த வெறும் பேச்செல்லாம் எனக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறத கொக்கு ஒரு பக்கம் நின்னு கேட்டுக்குச்சு. இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்ல, இந்த குருவி மாறவே மாறாது. மறுபடியும் கழுகுக்கு சொல்லி இந்த காக்காவுக்கு புத்தி சொல்ல வைக்கணும், இல்லனா இந்த காக்கா திருந்தாது. நாய்வாலுக்கு எவ்வளவு பெரிய கல்ல கட்டி விட்டாலும் நாய்வாலு நிமிருமா? அப்படிதான் இந்த காக்காவோட சந்தேகம் எப்பவுமே போகாது. இப்போ தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு சாரி கேக்கும். அந்த மாதிரி இருக்கிற புருஷன் கூட வாழுதே அந்த குருவியதான் மெச்சணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே கொக்கு பறந்து போச்சு. புருஷன் காக்கா சமையல் எல்லாம் செஞ்சுட்டு பெட் மேல படுத்திருக்கிற பொண்டாட்டி குருவி கிட்ட வந்தது. ஏய் பொண்டாட்டி குருவி, ரொம்ப சூப்பரா சமையல் செஞ்சிருக்கேன், வாடி எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணை திறந்து புருஷனை பார்த்தது. ஏய் எந்திரி, நான் செஞ்ச சமையல ருசி பார்க்க மாட்டியா? எந்திரு. இப்படி காக்கா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு படுத்துக்குச்சு குருவி. ஐயோ என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கிறாளே அப்படின்னு மெதுவா பொண்டாட்டி மேல எகிரி நின்னு அவ கிட்ட வந்துச்சு. குருவி புருஷன் காக்காவை பார்த்த உடனே கண்ணை மூடிக்குச்சு. அப்போ காக்கா குருவி கிட்ட போய் இப்படி கெஞ்சி கேட்டுக்குச்சு. ஏ பொண்டாட்டி எந்திரி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடி, வாடி நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணு திறந்தது. அத பார்த்த புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குருவியும் காக்காவும் 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. புருஷன் காக்கா கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பாடு கிட்ட வந்தது. மெதுவா சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பார்த்துச்சு. அவ்வளவுதான், கருப்பா இருந்துச்சு சாப்பாடு. உடனே கோவமா புருஷனை பார்த்தது. புருஷன் காக்கா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னது. சோறு இப்படி இருக்குன்னா குழம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பொண்டாட்டி குருவி பாத்திரத்தை திறந்து பார்த்தப்போ அதுல கறியெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு, இதுதானா உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல்? நீங்களே சாப்பிடுங்க, உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்குச்சு. அப்போ காக்கா பொண்டாட்டி காக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டே, ஏ பொண்டாட்டி, சமையல் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதாண்டி தெரியுது. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன்டி. இந்த சமையல அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா சமையல் செய்து, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. சமையல செய்யறது அப்படின்னா என் மேல சந்தேகம் படுறீங்களே? அப்படியெல்லாம் இல்லங்க, நல்லா சமைக்கணும்.
ஏய், எனக்கு புரிஞ்சு போச்சுடி. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நீ சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு நான் போய் சிக்கன் கொண்டு வரேன். சிக்கன் பிரியாணி செய்தியா? இவ்வளோ பசியில இப்ப எனக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது. சாப்பாடு வெடிக்கிறேன், நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, குழம்பு வைக்கிறேன். சரி குருவி, உனக்கு பிடிச்சதே செய். நான் போய் சிக்கனை கொண்டு வரேன். ரொம்ப பசிக்குதுடி. போகும்போது கதவை பூட்டு போட்டுட்டு போங்க. ஆமால, போற அவசரத்துல நான் பூட்ட மறந்துட்டேன். எங்க அந்த பூட்டு? அப்போ என் மேல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போல. சந்தேகமா தான் இருக்கீங்க. சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. சிக்கன் இருக்கிற பாத்திரத்தை தூக்கி விசிறடிச்சிச்சு குருவி. என்னடி பொண்டாட்டி, நீ தானடி சொன்ன வீட்டுக்கு பூட்டு போட சொல்லி? நான் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம் செத்து போச்சா இல்லையான்னு பார்த்தேன். ஆனா இன்னும் சாகலையே. அது இனிமே சாகாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இனிமே நான் உயிரோடெல்லாம் இருக்க மாட்டேன். நான் சாவுறேன். நான் செத்தாலாவது உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகுதா இல்லையான்னு பாக்குறேன். நான் சாவுறேன். ஐயோ குருவி, என்ன மன்னிச்சிடுறி. அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசாதடி. ஏங்க பேசக்கூடாது நீங்க இப்படி பண்ணும்போது? இங்க பாருடி பொண்டாட்டி குருவி, பொம்பளைங்க வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப நீ பேசின பேச்சுக்கு பல அர்த்தங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருடி, நான் என்னோட மனசால சொல்றேன். உன் மேல எனக்கு 1000 மடங்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த விதமான கெட்ட முடிவையும் எடுத்துறாதடி. இதுக்கப்புறம் உனக்கு அவமானம் படுத்த மாட்டேன், சரியா? அப்படி சொல்லி பொண்டாட்டிய கையெடுத்து கும்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் குருவி கூட தனக்குள்ள தானே, இப்பவே இவரு பேச்ச கேட்டு நான் சமாதானம் ஆயிட்டேன்னா மறுபடியும் இவரு முருங்கை மரத்துக்கு ஏறிடுவாரு. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வெளியே கோவமா இருக்கிற மாதிரி, போய் சிக்கனை வாங்கிட்டு வாங்க. இதோ இப்பவே போறேன், வீட்டுக்கு பூட்டு போட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிடுச்சு. இது எல்லாமே ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற புறா சந்தோஷப்பட்டுச்சு. பொண்டாட்டி குருவிக்கு நான் சொல்லி கொடுத்த தைரியம் நல்லாதான் வேலை செய்யுது அப்படின்னு அங்க இருந்து பறந்து போச்சு. காக்கா பொண்டாட்டிக்கு கறி கொண்டு வந்து கொடுத்தது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, போய் தண்ணிய கொண்டு வாங்க. இதோ இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வந்தது. அங்க கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருந்தத காக்கா கேட்டுருச்சு. நாளையில இருந்து நீ நான் குருவி கூலி வேலைக்கு போனோன்னு முடிவெடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? எனக்கு எதுக்காக ஞாபகம் இருக்காது, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த சந்தேக புடிச்ச காக்கா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புவானா? அனுப்பலனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பொண்டாட்டி குருவி வரேன்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்குல, கண்டிப்பா வரும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் கிளி அப்படின்னு கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா அது என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு காதை கொடுத்தது. அத கவனிக்காத கொக்கும் கிளியும், இந்த பொண்டாட்டி குருவி கூலி வேலைக்கு வர்றது காசுக்காகவா இல்ல அதோட மாஜி லவ்வர பாக்குறதுக்காகவா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்கா அதோட கையில இருந்த பானைய தூக்கி விசாடிச்சு. அந்த சத்தத்தை கேட்டு கொக்கு கிளி 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்த உடனே காக்கா ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வீட்ல சமையல் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட வந்தது. புருஷனோட கையில இருக்கிற கல்லை பார்த்து குருவி ரொம்ப பயந்துருச்சு. எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா உன்ன அப்படின்னு காக்கா கல்ல மேல தூக்கிச்சு. உடனடியா காக்கா கல்ல கீழே போட்டுட்டு ரொம்ப கோவமா மூஞ்ச வச்சுக்கிச்சு. பயந்துகிட்டு இருக்கிற குருவி கீழே போட்ட கல்ல பார்த்து சமாதானமாச்சு. ச்சே, உன்னை நம்புன ஒவ்வொரு தடவையும் நீ எனக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கியேடி. நான் உங்களுக்கு மோசம் பண்றேனா? சி, வாய்க்கு வந்த மாதிரி எப்படிங்க பேச முடியுது? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னைய நீங்க அடிக்க வருவீங்களா? எப்பங்க நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? நீ பேசாத. இனிமே உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் இல்ல. வீட்டை 2 பாகமாக்குற. ஒரு பக்கம் நீ இருந்துக்கோ, இன்னொரு பக்கம் நான் இருந்துக்கிறேன். நல்லதுங்க, வீட்டை 2 எதுக்கு 4 வேணும் பண்ணுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வேற வீட்டை பாத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு எப்ப வெளியே போனோம்? ஓஹோ, எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? வீட்டை எப்படியும் 2 பாகம் ஆக்குறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே. இந்த வீட்லயும் அப்படித்தானே தனித்தனியா இருக்கிறது. பரவாயில்லடி, இந்த வீட்டை விட்டு வெளியே போய்
வாழ்றேன்னு நீ சொல்றியே, வீட்டை விட்டு வெளிய போற அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தானே போற. இதை எல்லாமே நீ பிளான் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுடி. பிளானும் இல்ல, பக்கோடாவும் இல்ல. என் புருஷனுக்காக வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு கறி குழம்பும் பிரியாணியும் செஞ்சு கொடுத்தா நீ யாரோ பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு என்னைய அடிக்கிறதுக்கு கல்லு தூக்கிட்டு வரியா? ஆமா, என்ன நடந்தது? இருந்தாப்ல இருந்து என்ன அடிக்க வந்தது மட்டும் இல்லாம என் மேல இவ்வளவு சந்தேகப்படுறீங்களே, ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க. நீ குருவி கொக்கு கூட சேர்ந்து மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறியா? நீங்க தண்ணிக்காக ஆத்தங்கரைக்கு போனப்போ கொக்கும் கிளியும் பேசுறத கேட்டுக்கிட்டு இவ்ளோ கோவப்பட்டு இங்க வந்து ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? புருஷனுக்கு சொல்லாம பொண்டாட்டி வேலைக்கு கிளம்புனா புருஷன் இன்னும் என்னடி யோசிப்பான்? நானும் கொக்கு குருவி 3 பேரும் சேர்ந்து வேலைக்கு போலான்னு தான் முடிவெடுத்திருக்கோம். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுவேனா? சொல்லுங்க பாக்கலாம். என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும் தானே அப்படின்னு சொன்ன உடனே காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்குறது இல்ல, சும்மா சும்மா கோவப்படுறது. கோவம் எப்போ நல்லதில்ல. சரிடி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச மாட்டேன். எனக்காக ஆசைய செஞ்சு வச்சியே சிக்கன் குழம்பும் பிரியாணியும் அது எனக்கு குடுறி. குடுக்க மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். சரிடி, நானே உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு சொல்லாம நீ கொக்கு கிளி கூட சேர்ந்து வேலைக்கு போனன்னு முடிவெடுத்தியே, எதுக்குடி? சொல்லுடி, எதுக்காக முடிவெடுத்த? நீ அவங்க கிட்ட வேலைக்கு வரேன்னு சொன்னதுனால தானே அவங்க 2 பேரும் ஆத்தங்கர ஓரத்துல உன்னை பத்தி அப்படி பேசினாங்க. சொல்லு. நான் சொல்றேன் இல்லங்க, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம், முடிவு எடுக்கல. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு இருந்தியா? உங்ககிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இல்லங்க, உங்க பேச்சிலேயே எனக்கு தெரியுது. உண்மை சொல்லு, அந்த மாங்காய் தோப்புக்கு உனக்கு வேலைக்கு போகணும்னு இருக்கா இல்லையா? இருக்குங்க, ஆனா நான் எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு தெரியுமா? சொல்லணுமா உங்ககிட்ட? சொல்லுங்க, சொல்லணுமா? ஆமாங் குருவி, சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மந்திரவாதியா? நீ சொல்லாமையே என்ன சொல்ல வர அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு? நீங்க காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க. வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுல சும்மா தானங்க இருக்கேன். அதுக்காக தோட்ட வேலைக்கு போலான்னு நினைக்கிறியா? சொல்லுடி, தோட்ட வேலைக்கு போறியா? இந்த வீட்டுல பாக்குறதுக்கு ஒரு டிவி இல்ல, பாட்டு கேட்க ஒரு ரேடியோ இல்ல, பேசிக்கிட்டு உட்காரலான்னு அத்தை மாமா இல்ல, நான் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. இப்படி மீதி நேரத்துல நாள் முழுக்க நான் வீட்டுல ஒண்டியாவே இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லும்போது புருஷன் காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. காக்கா மௌனமா இருந்துச்சு. எனக்கு ஒரு டிவி கொண்டு வந்து கொடுங்கன்னா, டிவி கொண்டு வந்தா எப்ப பார்த்தாலும் சீரியல் பாத்துக்கிட்டு சாவே அப்படின்னு டிவி கூட வாங்கிட்டு வரல. ரேடியோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதுல ரொமான்டிக் பாட்டு வரும். நான் இல்லாதப்போ நீ அந்த பாட்டெல்லாம் கேக்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரேடியோவும் வாங்கிட்டு வரல. எப்படி வீட்டுல இருக்கிறது சொல்லுங்க? நீங்க இல்லாத நேரத்துல நான் ஒண்டியா எப்படிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நீ என்கிட்ட எவ்வளவுதான் கேட்டாலும் உனக்காக போனு, டிவி, ரேடியோ எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படின்னா நான் வேலைக்கு போவேங்க. ஓ, அதுக்குதானா நீ வேலைக்கு போறேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க? ஆமாங்க, அங்க வேலை இருக்குன்னு கொக்கும் கிளியும் சொன்னாங்க. நான் மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போனா நீங்க என்ன அடிப்பீங்களா? அடிங்க. நீங்க என்ன அடிக்கிறதும் உதைக்கிறதும் எனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. சரிங்க, பரவாயில்ல, அடிங்க. நீ எதுக்காக அந்த மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறேன்னு அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. நீங்க என்ன வேணா நினைச்சுக்குங்க. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. உங்க மனசுல எதேதோ யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன அடிச்சு கொல்லுவீங்க, அது எனக்கு தெரியும். நான் இல்லாதப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும். அந்த மாங்காய் தோப்பு வச்சிருக்கிறவன் உன்னோட மாஜி லவ்வராமா? ஓஹோ, எல்லா விஷயம் தெரிஞ்சுதானே பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த மாங்காய் தோப்பு காக்கா என்னோட மாஜி லவ்வரு தாங்க. ஆனா நான் இப்போ வேலைக்கு போறது அவனை பாக்குறதுக்கு இல்லங்க, என் கையில 4 காசை சம்பாதிச்சு வச்சுக்கலான்னு. அது நிதானமா தான் உங்களுக்கு புரியும். காக்கா எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட காசு கேட்டா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க, என்னால தாங்க முடியல. இது எல்லாமே உங்களுக்கு புரியாதுங்க. நான் மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே புருஷன் அப்படிங்கிற திமிரல என்ன திட்டுறீங்க, அடிக்க வேற வரீங்க.
இப்ப நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலடி. உங்களுக்கு மனசு இருந்தாதானங்க என்ன பேசணும்னு தெரியும். அந்த மனசு இல்லாததுனாலதான் என்ன பேசணும்னு புரியாம இருக்கீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, நான் உனக்கு ரொம்ப இம்சை கொடுக்கறேன்னு. எல்லாம் என்னோட தலையெழுத்து. என்ன பண்றது, அனுபவிக்கிறேன். நீ கூலி வேலைக்கு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்டி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நீங்க ஒத்துக்காம போவீங்க? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேங்க. சரிடி, நீ தோட்டத்து வேலைக்கு போனாலும் எங்க வேலைக்கு போனாலும் யாருகிட்ட பேசினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு புருஷன் காக்கா சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சமாதானமாயி மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியாயி கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, சரிங்க வாங்க, இந்த சண்டை எப்போ நம்மளுக்கு இருக்கிறது தானே. நான் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்ன மட்டும் சாப்பிடுன்னு சொல்ற, நீ சாப்பிட மாட்டியா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் நிதானமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்க, 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னாவே சாப்பாடு போட்டுக்கிட்டு காக்கா பொண்டாட்டிக்காக, குருவி எனக்காக இந்த சிக்கன் பீஸ சாப்பிடு அப்படின்னு காக்கா குருவியோட வாய்கிட்ட சிக்கன் பீஸ வச்ச உடனே குருவி சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அத பார்த்து சந்தோஷப்பட்ட காக்கா, என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் உனக்கு போயிடுச்சுல குருவி, உங்க மேல ஏங்க நான் கோவப்பட போறேன்? என்னோட கஷ்டத்தை நீங்களே புரிஞ்சுக்கலனா ஒரு புருஷனா என்னோட கஷ்டத்தை யாருங்க புரிஞ்சுக்குவா? எதுக்குங்க நான் கோவப்பட போறேன்? உங்க மேல என்னைக்கு எனக்கு கோவம் வராது. உங்களை தவிர என்ன யாருங்க புரிஞ்சுக்குவா? இப்படி புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த சிக்கன் பிரியாணியும் குழம்பு சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் சந்தோஷமா போச்சு. இப்படி மறுவது நாள், குருவி நான் வேலைக்கு போறேன், நான் கூட இன்னையில இருந்து வேலைக்கு போறேங்க. ஆமா குருவி, நான் மறந்துட்டேன். சரி சரி கிளம்பு அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. கிளியும் கொக்கும் அங்க வந்தாங்க. பொண்டாட்டி குருவி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு வேலைக்கு கிளம்பி மாங்காய் தோப்புக்கு வந்தது. அங்க லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவிய பார்த்தது. கிளி கொக்கு, நீங்க 2 பேரும் போய் மாங்காவை பறிச்சு கூடல போட்டுக்கிட்டு இருங்க. இந்த பொண்டாட்டி குருவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரும். கிளி கொக்கு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி குருவியும் லவ்வர் குருவியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காக்கா மாங்காய் மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தது. இப்படி லவ்வர் குருவியும் பொண்டாட்டி குருவியும் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டது. புருஷனான காக்கா அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தது. புருஷன் காக்காவுக்கு எந்த வார்த்தைங்க பேசுறது கேட்கவே இல்ல. அப்ப அந்த காக்காவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது சந்தேகத்தோட, இதென்ன லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, 2 பேரும் அவசரப்பட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்களா? ஐயோ, அப்படி மட்டும் நடந்து போச்சுன்னா புருஷன் காக்காவோட பொண்டாட்டி லவ்வர் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற விஷயம் இந்த காடு முழுக்க பரவிடும். எல்லா பறவைங்களும் என்ன கேவலமா பேசுவாங்க, என்னால தாங்க முடியாது. என் பொண்டாட்டி குருவிய நான் காப்பாத்திக்கிட்டே ஆவணும் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு. எப்படி இருக்க குருவி? நான் காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இந்த யோசனையிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி லவ்வர் குருவி, நான் போய் வேலை செய்யறேன். நீ வேலை செய்யறது என்னால பார்க்க முடியாது. சாயங்காலம் வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டே இரு. வீட்டுக்கு போகும்போது கை நிறைய காசும் கூட நிறைய பழமும் உனக்கு கொடுத்து அனுப்புறேன். வேலை செய்யாம காசை வாங்க மாட்டேன் லவ்வர் குருவி. நான் வந்திருக்கிறதே வேலை செய்யறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது வேலை செய்யாம கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் காக்காவோட மனசு கொஞ்சம் சமாதானமாச்சு. சந்தோஷமா, லவ்வர் குருவி கூட சேர்ந்து என் பொண்டாட்டி எங்கேயுமே போக மாட்டா, இங்கதான் இருக்கா. கூலி வேலை செய்யாம சம்பளத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னா. அப்படின்னா என் பொண்டாட்டி குருவி ஒழுங்காதான் இருக்கிறா. நான் தான் ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இங்கிருந்து பறந்து போறேன் அப்படின்னு காக்கா அங்கிருந்து பறக்க பார்க்கும்போது ஒரு பக்கத்துல கிளியும் கொக்கும் ஒரு மரத்துல உக்காந்துக்கிட்டு லவ்வர் குருவி பத்தியும் பொண்டாட்டி குருவி பத்தியும் ஒரு பக்கத்துல உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. இத காக்கா கேட்டுச்சு. அந்த வார்த்தைய கேட்ட காக்கா அவங்களுக்கு தெரியாம இன்னொரு பக்கம் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. கொக்கு, என்னடி சொல்லுடி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, அந்த புருஷன் காக்காவோட காத்து உன் மேல பட்டுடுச்சா? உனக்கு என்னடி சந்தேகம்? நீ சந்தேகப்படுறதுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகல, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் இல்ல.
நீ என்னடி சந்தேகப்பட போற? ஐயோ கடவுளே! ஐயோ கொக்கு, எனக்கு உன் மேல சந்தேகம் இல்லடி, பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி மேலதான் சந்தேகம். என்ன லவ்வர் குருவி மேலையும் பொண்டாட்டி குருவி மேலையும் உனக்கு சந்தேகமா? தப்பா பாக்காதடி. நான் பொண்டாட்டி குருவி மேலையும் லவ்வர் குருவி மேலையும் சந்தேகப்படல. அவங்க இதுக்கு முன்னாடி காதலிச்சாங்கல்ல, எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல, மறுபடியும் பாத்துக்கிட்டாங்களே. இப்ப பாத்துக்கிட்டா என்னடி தப்பு? இப்ப பாத்துக்கிட்டா தப்பு இல்ல, ஆனா காதலிக்கிற நேரத்துல அவங்க 2 பேரும் பேசின பேச்சும் பழகுன பழக்கமும் ஞாபகத்துக்கு வந்தா அது தப்பு தானே. உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கிளி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்காவுக்கு டென்ஷன் ஆச்சு. கவனமா கிளியோட வார்த்தையை கேக்குறதுக்காக இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்னன்னே புரியல. கொக்குக்கு எப்படிதான் புரியும்? ஆமா, இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்ன? ஐயோ, இந்த டென்ஷனை என்னால தாங்க முடியல. புருஷன் காக்கா உடனடியா அங்கிக்கு வந்து, ஏ கிளி, உனக்கு வந்த சந்தேகம் என்ன என்கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே கொக்கும் கிளியும் டென்ஷனோட காக்காவை பார்த்தாங்க. ஏ கிளி, சும்மா டென்ஷன் படுத்தாம என் பொண்டாட்டி குருவி மேல உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல போறியா, இல்லன்னு இந்த மாங்காலியை அடிச்சு சாகடிக்கிட்டா? புருஷன் காக்கா சத்தம் போட்டு கேட்ட உடனே கொக்கு அங்கிருந்து பறந்து போச்சு. கோபப்படாத, எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு சொல்லுறேன். நீ கொஞ்சம் கூலாயிரு, டென்ஷன் மட்டும் ஆகாத. நீ விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு, எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொல்லு. அந்த லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி கிட்ட பேசுறத பார்த்து சந்தேகப்படுற எனக்கே சந்தேகம் வரல. அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. கோவப்படாம உன்னை உட்கார வச்சு தாலாட்டு பாட சொல்றியா, இல்ல கதை பேச சொல்றியா? கிளிக்கு பயம் எடுத்துக்கிச்சு. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா காக்காவுக்கு கிளியோட வீடு தெரியும். இங்க தப்பிச்சாலும் காக்கா கிளியோட வீட்டுக்கு வரோன்னு கிளிக்கு தெரியும். காக்கா, நான் சொல்ற விஷயத்த கேட்டு உன்னால தாங்க முடியுமோ முடியாதோன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். கிளி, உனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு என்கிட்ட சொல்லு, என்னால சும்மா இருக்க முடியல. உன் பொண்டாட்டி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ காக்கா? அந்த வார்த்தையை கேட்டவுடனே காக்கா ஷாக் ஆயிடுச்சு. சொல்லு காக்கா, என்ன பண்ணுவ? உன்னோட சந்தேக புத்தியால உன் பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ? புருஷன் காக்கா ஷாக்ல இருந்து வெளியே வந்துச்சு. சொல்லு காக்கா, என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல, என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னோட சந்தேகத்தை நான் கேக்குறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் பொண்டாட்டி குருவி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி காட்டுற அன்பை பார்த்து அது கூடியே ஓடி போயிட்டா என்ன பண்ணுவ? அப்போ புருஷன் காக்கா கொஞ்ச நேரம் கூட வீணா பண்ணாம பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமையே அவங்க பேசுறத காதை கொடுத்து கேட்டுச்சு. பொண்டாட்டி குருவி, உன்னோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இல்லைன்னு சொன்னா சரி பண்ணுவியா? நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? சொல்லு குருவி, நான் என்ன சொன்னா உன் மனசு சந்தோஷப்படும்னு சொல்லு. அப்படியே சொல்ற. சொல்லு குருவி, என்ன சொல்லட்டும்? உன்னோட வார்த்தையை கேட்டா உன் ஃபேமிலி லைஃப் அவ்வளோ நல்லா இல்லைன்னு தெரியுது. உன் புருஷன் காக்கா உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கறானா? சொல்லு பொண்டாட்டி குருவி, நான் வந்து பேசுறேன். நம்ம நடுவுல எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்றேன். வேண்டாம் லவ்வர் குருவி, என் புருஷனுக்கு கிலோ கணக்குல சந்தேகம் இருக்கு. அதை எல்லாத்தையும் என்னால தாங்க முடியாது. இவ்வளோ நாளா தாங்கிக்கிட்டு தான் வரேன். நான் இன்னும் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைய தூண்டி விடாத அப்படின்னு சொன்ன உடனே லவ்வர் குருவி பேசவே இல்லை. ஓஹோ, பொண்டாட்டி குருவி, உன்னோட லவ்வர் குருவி முன்னாடி என்ன சந்தேகப்படுறவனா காட்டுறல, வரேன், உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு காக்கா பொண்டாட்டி குருவி முன்னாடி வந்துச்சு. லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ பொண்டாட்டி குருவி, என்னடி நடக்குது இங்க? ஏங்க சொன்ன இல்லங்க வேலைக்கு வரேன் அப்படின்னு. வேலைக்கு வந்தா வேலை செய்யணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு என்ன? அது எனக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுடி, இல்லனா இன்னைக்கு நீ என் கையாலேயே செத்துருவ. என்ன தப்பு நடக்குது? இப்போ எந்த தப்புமே நடக்கலங்க. அப்படின்னா
இப்போ எந்த தப்பு நடக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? சொல்லுடி. என்னடி உடம்பு எப்படி இருக்கு சொல்லு. எனக்கு சந்தேகம் தான் கிலோ கணக்குல இருக்குல்ல. சொல்லுடி. இப்போ எந்த தப்பு நடக்கல அப்படின்னா நீங்க காதலிக்கும் போது ஏதாவது தப்பு நடந்துச்சா? பொண்டாட்டி குருவி கண்ணீர் விட்டுச்சு. அத பார்த்து லவ்வர் குருவியால தாங்க முடியாம புருஷன் காக்கா இருக்குதுன்னு கூட பார்க்காம, பொண்டாட்டி குருவி நீ கண்ணீர் விட்டா என்னால பார்க்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் காக்கா தாங்க முடியாம கண்ணெல்லாம் சிகப்பாயிடுச்சு. பொண்டாட்டி குருவிக்கு கோவம் அதிகமாச்சு. புருஷன் காக்கா லவ்வர் குருவிய ஜோரா அடிச்சுச்சு. அவ்வளவுதான். லவ்வர் குருவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் புருஷன் காக்கா விடல. மறுபடியும் லவ்வர் குருவி முன்னாடி வந்து நின்னுச்சு. குருவி எந்திரிச்சு நின்னுச்சு. என் பொண்டாட்டி கண்ணீர் விடுறத உன்னால பார்க்க முடியலன்னா உங்களுக்குள்ள என்ன நடந்தது சொல்லு சொல்லு அப்படின்னு மறுபடியும் அடிச்சது. லவ்வர் காக்கா மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. அத பார்த்து கவலையோட பொண்டாட்டி குருவி புருஷங்கிட்ட வந்து, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், லவ்வர் குருவிய விட்டுருங்க, எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கெஞ்சிச்சு. கீழே விழுந்த லவ்வர் குருவி கவலையோட எந்திரிச்சு நின்னு, வேண்டாம் குருவி, நடந்த தப்ப பத்தி சொல்லாத, உன் புருஷன் காக்கா தாங்கவே மாட்டான். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான், ரொம்பவே அசிங்கப்படுவான், அவனால தாங்க முடியாது. உன் புருஷனுக்கு உண்மைய சொல்லாத இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. முடியாது லவ்வர் குருவி, உன்னை என் புருஷன் அடிக்கிறத என்னால பார்க்க முடியல. நான் உண்மையை சொல்லலன்னா அவரு உன்னை போட்டு போட்டு அடிச்சு சாகடிச்சிருவாரு. ஓஹோ, உங்க காதல் கதை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல? லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. எதுக்குன்னா உன்னை மோசம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உன் லவ்வருக்கு இல்லாததுனால. என்ன மோசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு யோசனை உனக்கு இருக்கிறதுனால. அதனாலதானே எனக்கு உண்மையை சொல்லல. என் பேச்சு கேளுங்க, நானும் லவ்வர் குருவியும் காதலிக்கிற நேரத்துல நாங்க வாழ்க்கை நடத்தணும். அதனால எங்களுக்கு ஒரு குருவி பிறந்தது. அந்த வார்த்தை கேட்ட உடனே காக்காவோட தலை 2ஆ பொளந்து போச்சு. மறுபடியும் அது நிதானமா எந்திரிச்சு நின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி காக்கா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இடி மின்னலோட மழை வந்துகிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா எதுக்குமே கவலைப்படாம ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள ஜன்னலுக்கிட்ட உக்காந்து இருக்கிற பொண்டாட்டி குருவி கவலையோட வெளிய பாத்துக்கிட்டு, வெளியே இவ்வளோ மழை வந்துகிட்டு இருக்கு, என் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கே வரவே இல்லை, இவரு எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெட் மேல படுத்துக்கிட்டு இருக்கிற லவ்வர் காக்கா எந்திரிச்சிச்சு. ஜன்னலுக்கிட்ட கவலையோட நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவிய பார்த்துச்சு. பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக கவலைப்படுதுன்னு யோசிச்சு புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவி இருக்கிற இடத்துக்கு வந்தது. என்ன தூக்கம் வரலையா? உண்மையை சொல்ல போனா எனக்கு தூக்கம் வருது. இந்த ஊரே படுத்து தூங்கும் போது ஜன்னலுக்கிட்ட கவலையோட நின்னுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்தேன். உன் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தானே குருவி இங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயே பாக்குறல்ல குருவி, மழை எப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் கம்பளிய போத்திக்கின்னு நல்லா சூடா படுத்து தூங்குவாங்க. நான் மட்டும் எப்படி படுத்து தூங்குவேன்? என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு மனசே கேட்கல. எப்படி நான் போய் படுத்து தூங்குறது? நீயே சொல்லு பார்க்கலாம். நான் போய் உன்னோட புருஷன் காக்கா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். நீ டென்ஷன் பண்ணாத சரியா? நீ இப்படி பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னால பார்க்க முடியாத குருவி. நீ கவலைப்படாத, நான் போய் உன்னோட புருஷன் காக்காவை கூட்டிட்டு வரேன். உன் கூட நானும் வரட்டா லவ்வர் குருவி? உன் புருஷனை நான் ஏதாவது செஞ்சிருவேன்னு யோசிக்கிறியா குருவி? சேச்சே, உன் மேல போய் நான் சந்தேகப்படுவேனா லவ்வர் குருவி? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வரேன்னு சொன்னது என்னோட புருஷன் காக்காவுக்காக. இப்படி கொட்டுற மழையில பொண்டாட்டி குருவி கையில டார்ச் பிடிச்சிக்கிட்டு லவ்வர் குருவி கொடைய பிடிச்சிக்கிட்டு புருஷன் காக்காவுக்காக காடு முழுக்க அந்த மழையில தேடிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல இருக்கிற ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு காக்கா அழுந்துக்கிட்டே, என் பொண்டாட்டி அந்த குருவி கூட வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கா. இதுக்கப்புறம் அவங்க நடுவுல நான் இருக்கக்கூடாது. என்னோட பொண்டாட்டி குருவியும் அந்த லவ்வர் குருவியும் சந்தோஷமா அந்த குழந்தை கூட வாழ்க்கை நடத்திட்டோம். என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த புருஷன் காக்கா முடிவெடுத்து அங்கிருந்து பறந்து எங்கேயாவது போலான்னு யோசிச்சு போகும்போது பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க.
பொண்டாட்டி குருவி, நம்ம 2 பேரும் ஒரே பக்கம் போய் தேடினா சரியாவாது. அதுக்கு என்ன பண்றது? இந்த கொடைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு பக்கம் போய் தேடு, நான் இன்னொரு பக்கம் போய் தேடுறேன். அப்பதான் உன்னோட புருஷன் காக்காவை தேட முடியும். என்ன சொல்ற? ஆமா லவ்வர் குருவி, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. அப்பத்துல இருந்தே நம்ம தேடி இருந்தா இந்நேரத்துக்கு அவரு கிடைச்சிருப்பாரு. சரி, இப்ப ஒன்றும் டைம் ஆகல. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீ அந்த பக்கம் போய் தேடு, சரியா? ஆமா, நம்ம காதலிச்சோம் அவ்வளவுதானே. நம்மளுக்கு குழந்தை எங்க இருந்து பிறந்தது? எதுக்காக உன் புருஷன்கிட்ட அப்படி சொன்ன? வேற என்ன பண்றது? அவரு உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதனாலதான் அப்படி சொன்னேன். உண்மையை சொல்ல போனா நீ அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கிறேன். ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத. முதல்ல என் புருஷன் காக்காவை தேடலாம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்கார வச்சு நிதானமா உண்மைய சொல்லிடுறேன். புருஷன் காக்கா மட்டும் அந்த ஊரை விட்டே போலான்னு முடிவெடுத்து போய்கிட்டு இருந்தது. அப்போ கழுகு அதோட வீட்டு வாசப்படியில உக்காந்துக்கிட்டு காக்கா பறந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன காக்கா ஒண்டிய இந்த நேரத்துல எங்க போகுது? இந்த காக்கா போறது பார்த்தா இந்த ஊரை விட்டே போற மாதிரி இல்ல தெரியுது. இந்த நேரத்துல காக்காவை பிடிச்சி சாப்பிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. எப்படியாவது இன்னைக்கு இந்த காக்காவை பிடிச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கழுகு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அந்த காக்கா பின்னாடியே போச்சு. போய் காக்கா பறந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போச்சு. கழுகு, நீங்க இன்னும் தூங்கலியா? இல்ல புருஷன் காக்கா. ஆமா, இந்த நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய விட்டு இந்த காட்டை விட்டு தூரமா போக போறேன். ஏதாவது இருந்தா என் வீட்டுக்கு போய் பேசலாம். வா காக்கா. நான் இந்த காட்டை விட்டு போலான்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு வரமாட்டேன் கழுகு. ஒரு பக்கம் என்னோட பொண்டாட்டி குருவி என்ன தேடிக்கிட்டு இருக்கா. அவ கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னா அவ கெஞ்சி கூத்தாடி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். இங்க பாரு காக்கா, நீ எடுத்த முடிவு சரிதான். அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உன்னோட முடிவுல நீ திருடமாவே இரு. சரி, இவ்வளோ கொட்டுற மலையில இப்ப எங்க தான் போக போற? அதுவும் இல்லாம இப்படி நீ இந்த நேரத்துல போய்கிட்டு இருந்தா உன் பொண்டாட்டி பார்த்தா நடுவுல எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவா. அதை கேட்ட உடனே காக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. வா, என் வீட்டுக்கு போலாம். உன் பொண்டாட்டி குருவி எவ்வளோ தேடினாலும் உன்னை கண்டே பிடிக்க முடியாது. என் வீட்டில் தான் நீ இருக்கிறேன்னு எந்த பறவைக்கும் தெரியாது. விடிய காலையில நீ யாருக்குமே தெரியாம எந்திரிச்சு போ. சரி வாங்க. காக்கா கழுகோட எண்ணம் தெரியாம கழுகோட வீட்டுக்கு போச்சு. காக்காவுக்கு தெரியாதுல கழுகு ஏமாத்தி கூட்டி வந்துச்சுன்னு. இடி மின்னலுக்கு பயந்து போய் குருவி ஒரு பக்கம் வந்து நின்னது. கையில இருந்த கொடைய விட்டுருச்சு. கொடை காத்துல பறந்து போச்சு. குருவி ஒரு மரத்துல உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏங்க, எங்க போயிட்டீங்க? நான் உங்களுக்காக இந்த கொட்டுற மலையில உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இருந்தா வீட்டுல பாத்துக்கலாம். என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தது. கழுகு காக்கா இந்த பக்கம் கேம்ப் ஃபயர்ல உக்காந்துருந்தாங்க. சூடா இருந்தது. மரத்துல உக்காந்துருக்கிற லவ்வர் குருவிக்கு ஒரு பெரிய கெட்ட எண்ணம் மனசுக்குள்ள வந்தது. பொண்டாட்டி குருவி அவ புருஷங்கிட்ட பொய் சொன்னா. ஆனா இப்ப அந்த பொய் உண்மையானா? எப்படியோ இந்த புருஷன் காக்காவுக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்துல பொண்டாட்டிய சந்தேகப்படுவான். இப்படி பொண்டாட்டி குருவி சொன்னதுனால அவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகும். ஆனா இது மட்டும் இல்ல, புருஷன் காக்காவை நானே கொன்னுட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான் அப்படின்னு முடிவெடுத்து அந்த புருஷன் காக்காவை சாவடிக்க ஆயுதத்தை தேடிச்சு. இந்த இடி மின்னல்ல அங்க கீழே விழுந்திருக்கிற ஒரு கத்திய பார்த்துச்சு. அந்த கத்திய பார்த்த உடனே லவ்வர் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கத்திய கையில எடுத்தது. ஏ புருஷன் காக்கா, இன்னைக்கு என் கையால உன்னை சாகடிக்க போறேன். நீ எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை கொல்லதான் போறேன் அப்படின்னு புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் கழுகு சுட சுட டீயை கொண்டு வந்து புருஷன் காக்காவுக்கு கொடுத்துச்சு. இப்போ இந்த டீ எதுக்காக கழுகு? இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நம்ம மழையில நனைஞ்சுக்கிட்டு வேற வந்திருக்கோம்ல. சுட சுட டீ காஃபி குடிச்சா உடம்புக்குள்ள குளிர் போய் நல்ல சூடா இருக்கும். இப்படி கழுகு காக்கா 2 பேரும் டீ குடிச்சாங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ள பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக மழையில தேடிக்கிட்டே இருந்தது. புருஷன் காக்கா கையில கத்தி எடுத்துக்கிட்டு புருஷன் காக்காவை கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருந்தது. அப்போ 2 பேரும் ஒரே தடவை தூரத்துல இருக்கிற கழுகோட வீட்டை பார்த்தாங்க.
கழுகு கிட்ட கேட்டு பாக்குறேன், என் புருஷன் காக்காவை எங்கேயாவது பார்த்தாரா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி குருவியும் வீட்டுக்கு போக லவ்வர் குருவி கூட கழுகு வீட்டு பக்கம் பார்த்தது. புருஷன் காக்காவை கொல்றதுக்காக கழுகோட உதவியை வாங்கிக்கிறேன். நான் தேடுறதோட கழுகு தேடினாதானே காக்காவும் சீக்கிரமா கிடைக்கும். அதனால கழுகுகிட்டயே சொல்றேன். அது காடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கழுகு கிட்ட போய் உதவிய கேக்குறேன் அப்படின்னு நினைச்சது. லவ்வர் குருவி கையில கத்தி எடுத்துக்கிட்டு காக்காவை கொல்ல போற விஷயம் குருவிக்கு தெரியாது. லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி கழுகோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கழுகுக்கும் காக்காவுக்கும் தெரியாது. கழுகு காக்காவை பார்த்து தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யலான்னு போச்சு. காக்கா போய் பெட்டு மேல போர்வைய போத்திக்கிட்டு நல்ல சூடா படுத்து தூங்கு. நான் படுத்ததுக்கு அப்புறம் மட்டன் வெட்டுற கத்தியால என்ன 2 துண்டா ஆக்கலான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காக்காவோட வார்த்தையை கேட்டு கழுகு ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல கழுகு, நான் உயிரோட இருந்தா மனசு மாறி மறுபடியும் என் பொண்டாட்டிக்கிட்ட போற வாய்ப்பு இருக்கு. அதே நான் செத்துட்டா எனக்கு என் பொண்டாட்டிய பாக்கணும்னு ஆசை வராது. உன்னோட பசி கூட தீராது. அதனால நீ சொன்ன மாதிரியே நான் போய் பெட்ல படுத்துக்கிறேன், நீ என்ன வெட்டி சாப்பிட்டுரு அப்படி சொல்லி காக்கா போய் படுத்துக்குச்சு. கழுகு மட்டன் கத்தியை எடுத்துக்கிட்டு காக்காவை சாவடிக்கணும் அப்படின்னு போச்சு. இத பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி 2 பேரும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். புருஷன் காக்காவோட சந்தேகம், இந்த கழுகு இன்னும் எதுக்காக என்ன சாகடிக்கலன்னு தெரியல. இது இன்னும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுது? நான் பெட்ல படுத்துக்கிறேன் என்ன சாகடின்னு சொன்னேனே, இருந்தாலும் எதுக்காக இது இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட புருஷன் காக்கா கண்ணை திறந்தது. தன்னோட பக்கத்திலேயே மட்டன் கத்தி வச்சிருக்கிற கழுகு அங்க இல்ல. கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கத்தி புடிச்சுக்கிட்டு இருக்கிற கழுகு எதிரில பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிறத பார்த்து காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. ஓஹோ, என்ன சாகடிக்க கூடாதுன்னு என்னோட பொண்டாட்டி லவ்வர் குருவிய கூட்டிட்டு வந்திருக்காளா? என்னோட பொண்டாட்டி குருவி தனியா வந்திருந்தா என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி வந்திருக்கான்னு அவளை பத்தி பெருமையா நினைச்சிருப்பேன். அவளை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன். இவ லவ்வர் குருவி கூட சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா சம்திங் ராங். அப்போ என் பொண்டாட்டி குருவி என்ன காப்பாத்த இங்க வரல, அவளோட லவ்வர் குருவி கூட சேர்ந்துகிட்டு என்ன சாகடிக்க தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம மறுபடியும் கண்ணை மூடிக்கிச்சு. கழுகு, எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற? இப்ப என்ன சாகடிக்க போறியா இல்லையா? அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காக்கா. என்ன ஆனாலும் நான் உன்னை சாகடிக்கிறது உண்மை. எனக்கு தேவை கூட அதுதானே கழுகு. இங்க பாருடி குருவி, நீ எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் உன்னோட புருஷன் காக்காவை விட மாட்டேன். நான் போட்ட பிளான் படி எல்லாமே நடக்க போகுது. முதல்ல இங்கிருந்து போயிடு. உன் கண்ணு முன்னாடியே உன்னோட புருஷனை வெட்டுறத உன்னால பார்க்க முடியாது. கழுகு, பொண்டாட்டி குருவின்னு சொல்ற, என் பொண்டாட்டி குருவி வந்திருக்காளா? அப்போ கழுகு சத்தம் போட்டு கோவமா, உன் பொண்டாட்டி குருவி எதுக்கு காக்கா வரப்போறா? வாய மூடிட்டு படு. கோவப்படாத கழுகு, பொண்டாட்டி குருவி அப்படின்னு சொன்னல, அதனாலதான் என்னை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி குருவி வந்தாலோன்னு நினைச்சேன். சரி, நீ பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்னை வந்து சீக்கிரமா சாகடி. இல்ல காக்கா, ஆகாயம் கீழே வந்தாலும் பூமி ஆகாயத்துக்கு போனாலும் நான் உன்னை சாகடிப்பேன். நீ கவலைப்படாம பெட்டில படுத்துக்கிட்டுரு அப்படின்னு 2 குருவிங்களை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துச்சு. என்ன இது, இவ்வளவு நேரம் பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது, இப்ப என்ன கேட்க மாட்டேங்குது அப்படின்னு காக்கா மனசுக்குள்ள யோசிச்சு மெதுவா கண்ணை திறந்து பார்த்தது. பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கழுகு யாருமே அங்க இருக்கல. மெதுவா வாசப்படிக்கிட்டு வந்து பார்த்துச்சு. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்னு பேசுறது கேட்டுச்சு. புருஷன் காக்கா கதவுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க கழுகு, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என் பேச்சு கேளுங்க. கழுகு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துச்சு. இங்க பாருங்க கழுகு, பொண்டாட்டி குருவி இவ்வளவு தூரம் கேக்குதில்ல, கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவை சாகடின்னு சொல்ல போதா சாகடிக்காதேன்னு சொல்ல போதா? நீயே தெரிஞ்சுக்கதானே போற? ஏ புருஷன் குருவி, இந்த பொண்டாட்டி குருவி என் புருஷனை சாகடிக்காதன்னு தானே அப்பத்துல இருந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி கழுகு, பொண்டாட்டி குருவி கேக்குற மாதிரி புருஷன் காக்காவை சாகடிக்காம விட்டுரு. இது சரியானதா? இந்த மழையில வாய்க்கு வந்த சாப்பாடை வேண்டான்னு விட்டுவிட நான் என்ன பைத்தியமா? அது என்னால முடியாது.
இப்ப நான் ரொம்ப பசியில இருக்கேன். எப்படியாவது இந்த புருஷன் காக்காவை சாப்பிட தான் போறேன். இங்கே பாருங்க கழுகு, ஒரு தடவை என் பேச்சு கேளுங்க. என்னது உன் புருஷனை உயிரோட விடுன்னு சொல்றியா? அப்படி சொன்னா ஆகவே ஆகாது. என் புருஷன் காக்காவை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நீ சொன்னா உன் பேச்சு என் காதில் வாங்காம நான் உள்ள போயிடுவேன். என் புருஷன் காக்காவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு கதவுகிட்ட நின்றுக்கிட்டு, சொல்லு குருவி, என் புருஷனை விட்டுருங்க, அதுக்கு பதிலா என்னோட லவ்வர் குருவியை சாகடிங்கன்னு. உன் வார்த்தையை கேட்டு உன் கூட வந்திருக்கிற லவ்வர் குருவியோட மைண்டே பிளாக் ஆகணும். யார் அடிச்சா ஒரே தடவை செத்து போவாங்களோ அவங்க அடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கவனமா என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவி 1 நிமிஷம்னு 5 நிமிஷம் இப்போ போயிடுச்சு. கழுகு, என் புருஷனை நானே உனக்கு 2 துண்டா வெட்டி கொடுக்குறேன். இந்த கத்திய என்கிட்ட கொடு, அவரை நானே உனக்கு சாப்பாடா கொடுக்குறேன், போதும். அந்த விஷயத்தை கேட்ட உடனே கழுகு ஆச்சரியப்பட்டுச்சு. காக்காவோட மைண்டு பிளாக் ஆச்சு. அதோட காதுல குயின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த வார்த்தையை கேட்டு லவ்வர் குருவிக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. வாரேவா பொண்டாட்டி குருவி, என்ன ஆக்டிங். நம்ம காட்டுக்குள்ள யாராவது அவார்டு கொடுத்தாங்கன்னா முதல்ல உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும். புருஷன் காக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் அவனை தேடி வந்திருக்க. அன்பு இல்ல குருவி, நான் கோவத்துல வந்திருக்கேன். இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு என்ன எப்படி சாகடிக்க பார்த்துருப்பான். வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் பேசுறதா? பைத்தியக்கார நாய் கடிச்ச மாதிரி எங்க பாக்குறாரோ அங்கேயே அடிப்பாரு, சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் சமாதானமா இரு லவ்வர் குருவி. எவ்வளவு நாளா நான் சமாதானமா இருக்கிறது? இன்னும் என்னால சமாதானமா இருக்க முடியல. என் புருஷன் காக்கா எப்படியாவது கழுகு கையால சாவணும்னு தானே வந்திருக்கு. அப்போ என் புருஷன் காக்காவை கொல்ற அவகாசம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனாலதான் நான் இவ்வளோ நாடகம் ஆடிட்டு வந்திருக்கேன். அந்த விஷயத்தை கேட்டு புருஷன் காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தது. அந்த ஷாக்ல இருந்து கழுகு வெளியே வந்தது. கழுகு பொண்டாட்டி குருவியை பார்த்து, பொண்டாட்டி குருவி, என்ன சொல்ற? உன் புருஷனை நீயே சாகடிக்கிறியா? ஆமாங்க, நானே சாகடிக்க போறேன். ஆமாங்க, என் பொட்டை நானே தொடச்சிக்கிறேன். இவ்வளோ நாளா கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த காக்கா கூட வாழ முடியாது. என் கையாலேயே அந்த காக்காவை 2 வெட்டா வெட்டுறேன். கத்திய கொடுங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கழுகுகிட்ட இருந்து கத்திய கேட்டது. புருஷன் குருவி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, வா பொண்டாட்டி குருவி வா, எத்தனை புருஷனுக்கு தன்னோட பொண்டாட்டி கையில சாவு கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெட்ல போய் படுத்துக்கிறேன். நீ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன வந்து சாகடிச்சிரு அப்படின்னு புருஷன் காக்கா போய் பெட் மேல படுத்துக்குச்சு. கத்தி புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி பார்த்தது. நானே ஒரு பிளான் போட்டு புருஷன் காக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா பொண்டாட்டி குருவி கழுகு சாகடிக்க போகுது அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அதுவாவே தன்னோட புருஷனை சாகடிக்கன்னு வந்திருக்கல. சந்தோஷமா இருக்கு. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி குருவி கத்தி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற புருஷன் காக்கா கிட்ட வந்துச்சு. புருஷன் காக்காவோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது. பக்கத்திலேயே லவ்வர் குருவி, கழுகு, இன்னும் லேட் பண்ணாத குருவி, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. உன்னோட ஆசைப்படி நீ உன் புருஷன் காக்காவை சாகடிச்சிரு, அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிடுறேன். பொண்டாட்டி குருவி, கொஞ்ச நேரம் யோசி. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்ல லவ்வர் குருவி. என் புருஷன் என்ன எப்பவுமே சந்தேகத்தோட பாக்குறது என்னால தாங்க முடியல அப்படின்னு கத்திய தூக்கிச்சு. அப்பவே ஒரு சின்ன சத்தம் கேட்டது. அம்மா, அம்மா, அப்பாவை சாகடிக்க போறீங்களா? எனக்கு அப்பாவும் வேணும், நீங்களும் வேணும். அப்பாவை சாகடிக்காதீங்கம்மா, பிளீஸ்மா அப்படிங்கிற குரல் கேட்டது. அப்போ பொண்டாட்டி குருவி, லவ்வர் குருவி, கழுகு 3 பேரும் பார்த்தாங்க. நான் தாம்மா உன்னோட குழந்தை, உன் வயித்துல இருக்கேன், எனக்கு அப்பா வேணும்மா அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட கையில இருக்கிற கத்திய தூக்கி போட்டுச்சு. உடனே அப்பவே புருஷன் காக்கா கண்ணை திறந்தது. கண் திறந்த தன்னோட புருஷன் காக்காவை பார்த்தது. அம்மா மகளே, இன்னொரு தடவை சொல்லுமா, உங்க அப்பா கண் திறந்து பாக்குறாரு. அம்மா மகளே, அப்பா கண் திறந்து பாக்குறேம்மா, இந்த அப்பாக்காக இன்னொரு தடவை சொல்லுமா. அம்மா, அப்பா, எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். நீங்க எனக்காக 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நான் வரும்போது நீங்களும் இருக்குவீங்கல்லப்பா. ஆமாமா, நீ எங்க கிட்ட வரும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்குவோம். சரிங்கப்பா,
ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குருவியோட குரல் மாயமாயிடுச்சு. பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த கழுகு தனக்குள்ள தானே, நான் நினைச்சதே ஒண்ணு, இங்க நடந்ததே ஒண்ணு, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பசிய எப்படி தீர்த்துக்கிறது? இப்பதான் அப்பா அவரன்னு சந்தோஷத்துல இருக்கிற காக்காவை நான் விட்டுட்டா நான் பசியில கஷ்டப்படணுமே. இப்ப நான் விட்டுட்டா எனக்கும் சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கீழே விழுந்திருக்கிற கத்திய பாத்துக்கிட்டு இருந்தது. லவ்வர் குருவிக்கு கூட அதிகமா டென்ஷன் ஆச்சு. மூஞ்சில இருந்து வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பார்வைய பார்க்க முடியாம வெளியே வந்து உக்காந்துக்குச்சு. டேமிட், அந்த பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவை சாகடிக்கிறேன்னு சொன்னப்போ நான் எதுவுமே பேசாம இருந்திருக்கணும். ஆனா அந்த குருவிய தடுத்து நிறுத்திட்டேன். இல்லனா அந்த பொண்டாட்டி குருவியோட கையால அந்த காக்கா செத்திருப்பான். பசியில இருந்துகிட்டு இருக்கிற அந்த கழுகு அந்த காக்காவை நல்லா வெட்டி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்கோம். நான் அந்த பொண்டாட்டி குருவி கூட என்னோட லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு லவ்வர் குருவி யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கும் போது கழுகு வந்து லவ்வர் குருவி பக்கத்திலேயே உக்காந்துச்சு. கழுகு, இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல லவ்வர் குருவி. கைக்கு வந்த சாப்பாடு வாய்க்கு வரலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். நீ விடாத. உனக்கு இப்ப உடனடியா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது. நீ அந்த புருஷன் காக்காவை சாப்பிட்டே ஆகணும். ஓஹோ, நான் அந்த புருஷன் காக்காவை சாப்பிட்டுட்டேன்னா நீ அந்த பொண்டாட்டி குருவிய சமாதானம் படுத்தி உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட வாழ்க்கை நடத்த போற, அப்படிதானே லவ்வர் குருவி? நீ சரியான உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? இப்ப நம்ம என்ன பண்றது? அப்பா அம்மா ஆக போறோன்ற சந்தோஷத்துல அவங்க 2 பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. புருஷன் காக்காவோட சந்தேகமும் அப்படியே போயிடுச்சு. வாரேவா கழுகு, சரியான நேரத்துல சரியான விஷயத்த ஞாபகப்படுத்திருக்க. அந்த பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் தூரமா ஆகுறதுக்கு நீ ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லிருக்கேவா, அவங்களுக்குள்ள போய் கலகத்தை உண்டாக்கலாம். சரி, சொல்லிக்கிட்டு இங்கே இருக்க, வா உள்ள போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கழுகுக்கு அவங்கள பார்த்து கோவம் வந்துச்சு. லவ்வர் குருவிக்கு கூட அவங்கள பார்த்து கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஏ புருஷன் காக்கா, நீ அப்பாவாக போறன்ற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிற. இவ்வளவு தூரம் நீ எதுக்கு வந்த, என்ன செய்யணும்னு வந்த அப்படின்னு கழுகு சொன்ன உடனே காக்கா பொண்டாட்டிய உத்து பாத்துக்கிட்டு இருந்தது. அப்போ காக்காவுக்கு தன்னோட சந்தேகம் ஞாபகத்துக்கு வந்தது. பொண்டாட்டி குருவி கிட்ட இருந்து தள்ளி தூரமா வந்துச்சு. அத பார்த்த பொண்டாட்டி குருவி, ஏங்க இன்னும் என் மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் போலியா? இப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்த கழுகு லவ்வர் குருவிக்கு கண்ணை காட்டிச்சு. அந்த கண் சைகைய புரிஞ்சுக்கிட்ட லவ்வர் குருவி, எப்படி போவோம் லவ்வர் குருவி, என் கூட நல்லபடியா வாழ்ந்திருக்கன்னு சொல்லிருக்கல. புருஷன் காக்கா கோவமா பாத்துச்சு. அப்போ பொண்டாட்டி குருவி கெஞ்சிக்கிட்டு, லவ்வர் குருவி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பொண்டாட்டி குருவி. டெல்லியே உன் புருஷன் சந்தேகத்திலேயே இருக்கான். நம்ம 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்திருக்கோம்னு தெரியும். இப்ப உன் வயித்துல இருக்கிற குழந்தை அவன் குழந்தையா என் குழந்தையா அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற லவ்வர் குருவி? என் வயித்துல இருந்து என் குழந்தையோட குரல் கேட்ட உடனே என் புருஷன் எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கும் போது நீயும் கழுகும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க சொல்லுங்க? என் பசியை எப்படி தீர்த்துக்கிறது? என் கூட தான் நீ வாழ்ந்தே ஆகணும். இது 2லயுமே எதுவுமே நடக்காது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்னங்க என்ன போய் கோமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த கழுகோட எண்ணமும் இந்த லவ்வர் குருவியோட எண்ணமும் வெளியே வந்துருச்சுல. புருஷன் காக்கா எதுவுமே பேசல. அப்போ லவ்வர் குருவியும் கழுகும் சிரிச்சாங்க. ஓஹோ, அப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போல. எப்படி குருவி போவோம்? ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டா எந்த காரணத்தை கொண்டு போகாது. அந்த சந்தேகம் சின்னதா இருந்து இருந்து பெருசாயி அவங்களோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு அவங்களே காரணமாயிடுவாங்க. உன் புருஷனுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் போல அப்படிங்கிறதுக்கு சாட்சியே உன்னோட புருஷன்தான். நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட உன் புருஷன் இன்னும் வாயை திறந்து பேசல. உனக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசல. அப்புறம் நீ எதுக்கு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துற? என் பேச்ச கேளு புருஷன் காக்கா. எப்படியும் நீ சாவணும்னு முடிவெடுத்திருக்க.
உன்னோட பொண்டாட்டி குருவியோட பேச்ச நீ நம்பாத. நான் உன்னை சாகடிக்கிறேன். நீ செத்து போய் என்னோட பசிய தீத்து வை, அவ்வளோதான். பொண்டாட்டி குருவி கவலையோட தன்னோட புருஷன் காக்காவை பார்த்தது. எங்க நான் எந்த தப்பு பண்ணலன்னு, நான் நல்லவன்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நீங்க அப்பவாவது என்ன நம்புவீங்களா சொல்லுங்க. இங்க பாரு பொண்டாட்டி குருவி, நீ எவ்வளவுதான் தொண்டை தண்ணி வத்தி வத்தி கத்துனாலும் உன் புருஷனுக்கு உன் மேல நம்பிக்கை வராது. நீ ஏன் கூட வா, நம்ம 2 பேரும் போய் புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் புது லைஃப ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன சொல்ற லவர் குருவி? நம்ம 2 பேரும் இவ்வளவு நாளா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோன்னு இப்பதானே நீ சொன்ன. அப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் புது லைஃப ஸ்டார்ட் பண்றது? என்னோட முடிவு, உன் வயித்துல வளர்ற குழந்தை நம்ம லைஃபுக்கு தொந்தரவா இருக்கும்ல, அதுக்குதான் அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றேன். லவர் குருவி அந்த பேச்சு சொன்ன உடனே புருஷன் காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு. கேட்டிங்களா லவர் குருவி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு? அப்பா ஆக போறேன்னு உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா? ஆனா வயித்துல இருக்கிற குழந்தைய தூக்கி போட்டுட்டு என் கூட வான்னு கூப்பிடுறான். அப்புறம் எதுக்கு சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டி குருவி? குழந்தைய சாவடிக்கிறது அப்படிங்கறது இப்ப ஃபேஷனா மாறி போச்சு. குழந்தை பிறக்கிறது இப்ப லவர் குருவிக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி பேசுது. கிளம்பு, நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புனா உன் புருஷன் காக்காவை கொன்னு நான் சாப்பிட்டுக்குவேன். எல்லாரும் கிளம்பி போங்க. ஏ லவர் குருவி, இங்கிருந்து இந்த பொண்டாட்டி குருவிய கூட்டிட்டு போ. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தன்னோட புருஷன் காக்கா கிட்ட போய் பாத்துச்சு. பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு, என்னங்க உண்மை சொல்லுங்க, நம்ம குழந்தை குரல கேட்ட உடனே உங்க மனசு பூரிச்சு போச்சா இல்லையா? ஆமா, சந்தோஷப்பட்டேன் பொண்டாட்டி குருவி. கழுகு லவர் குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. காக்கா சந்தோஷப்பட்டுச்சு. உண்மை சொல்லிட்டா பொண்டாட்டி குருவி, நம்ம குழந்தை குரல கேட்ட உடனே நான் சந்தோஷத்திலே என்னையே மறந்து நிக்கிறேன். என் மனசு நம்ம குழந்தைய பாக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. குருவி, ரத்த சம்பந்தம் அப்படின்னா இதுதான் போல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டது. ஆமாங்க, ரத்த சம்பந்தம்னா இதுதான். நீங்க தான் அத புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தையோட குரல் கேட்ட உடனே உங்க மனசு இவ்வளவு துடிக்குதுன்னா உங்களுக்கே புரியணுங்க அந்த குழந்தை உங்களுடைய குழந்தைன்னு. லவ்வர்ஸ் குருவிக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல, அதனாலதான் அந்த குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி லவ்வர் குருவியும் கழுகும் 2 பேரும் வெளிய வந்து அந்த பேச்ச கேட்க முடியாம மரத்து மேல உக்காந்துகிட்டாங்க. அப்போ கழுகு, புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே நம்ம கோரிக்கை ஈடேறாது. என்ன பண்றது லவ்வர் குருவி? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா அது? லவ்வர் குருவி அந்த ஐடியா என்னன்னு சொல்லுச்சு. அத கேட்டு கழுகு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆலசியம் அமிர்தம் விஷம். நீ சொன்ன மாதிரி வீட்டு ஜன்னலு கதவையெல்லாம் சாத்திட்டு வீட்டையே கொளுத்திரலாம். கழுகு போய் வீட்டை பூட்டு போட்டது. குருவி போய் ஜன்னலை சாத்தி விட்டது. கழுகு வீட்டு மேல பெட்ரோலை ஊத்திச்சு. குருவி தீய வச்சது. லவ்வர் குருவி வீட்டுக்கு தீ வச்சதுனால வீடு தீ புடிச்சு எரிஞ்சது. வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு லவ்வர் குருவியும் கழுகும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காக்காவும் குருவியும் இருக்கிற வீடு தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நெருப்புல காக்காவும் குருவியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பெட் மேல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெருப்புல இருந்து எப்படியாவது நான் என் பொண்டாட்டிய காப்பாத்தி ஆகணும். என் பொண்டாட்டி இப்போ அம்மா ஆக போறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியும் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். இல்லனா என்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் நான் இழந்துருவேன் அப்படின்னு காக்கா எப்படியாவது கதவை திறந்தே ஆகணும் அப்படின்னு வேகமா வந்து கதவை தன்னோட தலையில உடைச்சுக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவி ரொம்ப கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் புருஷன் காக்கா தலையில கொட்டி கொட்டி பாத்துச்சு. இருந்தாலும் திறக்க முடியல. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் உன்னை காப்பாத்துவேன். என்ன பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? நம்ம 2 பேரும் இந்த நெருப்புல இருந்து தப்பிக்க கூடாதுன்னு அந்த கழுகும் அந்த லவ்வர் குருவி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தானே இது? பைத்தியக்காரி, கதவை சாத்திட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டா இந்த நெருப்புல சிக்கி நம்ம 2 பேரும் செத்துருவோம் தானே அவங்க 2 பேரும் யோசிச்சிருக்காங்க. நீ இப்போ மாசமா இருக்க. நம்ம குழந்தைதான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிச்சு. நம்ம குழந்தைய காப்பாத்தணும்னா நீ உயிரோட இருக்கணும். நாங்க நல்லா இருக்கணும்னா நீங்க உயிரோட இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும் எனக்கு. நான் எப்படியாவது உன்னையும் நம்ம குழந்தையும் காப்பாத்திடுவேன். நீ தைரியமா இரு. எப்படிங்க? எவ்வளவு உடைச்சாலும் கதவு திறக்க மாட்டேங்குதே. நெருப்பு அதிகமாகுது, புகையும் அதிகமா வருது. இங்க மூச்சு திணறி செத்து போயிடுமா பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயே செத்துருவோம் போல இருக்கு. நம்ம ஏதாவது செய்யலன்னா நம்ம கண்டிப்பா இதுக்குள்ளேயே செத்துருவோங்க.
பொண்டாட்டி குருவி, எப்படியாவது நம்ம இதுக்குள்ள இருந்து தப்பிச்சே ஆகணும். ஆனா எப்படிங்க? அதான் குருவி, அததான் யோசிக்கிறேன் அப்படின்னு புருஷன் காக்கா வீட்டுக்கு மேல பாத்துச்சு. வீட்டுக்கு மேல இருக்கிற ஓட்டை உடைக்கலான்னு பாத்துச்சு. அந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிச்சு. எப்படிங்க, எப்படி உடைப்பீங்க? கழுகு ரொம்ப பத்திரமா இந்த வீட்டை கட்டிருக்கு போல. இது உங்களால முடியுமாங்க? என்னங்க சொல்றீங்க? பொண்டாட்டி குருவி இப்படி சொன்ன உடனே புருஷன் காக்கா எப்படி இந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி வீடே பத்திக்கிட்டு எரியும் போது கழுகும் லவ்வர் குருவியும் தூரத்துல ஒரு பக்கத்துல மரத்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா கழுகு, நீ எதுக்கு பெட்ரோல் வச்சிருக்க? யாருமே நான் சொல்ற பேச்சு கேட்காம ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா கதவெல்லாம் சாத்திட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு. அப்பதானே அவங்க தப்பிக்க மாட்டாங்க. இது 5வது வீடு குருவி. ஐயோ பரவாயில்ல, நீ பார்க்க இப்படி இருந்தாலும் பயங்கரமா தான் இருக்க. கழுகு அப்படின்னாவே டெரர் ஆனது, அதுலயும் நீ ரொம்ப டெரர் ஆனவன். நீ பார்த்தது இது கொஞ்சம்தான். பொண்டாட்டி குருவி வந்ததுனால புருஷன் காக்கா தப்பிச்சுக்குச்சு. இல்லைனா அது இவ்வளோ நேரம் உயிரோடவே இருந்திருக்காது. இவ்வளோ நேரத்துக்கு சித்திர இம்சை கொடுத்து என்னோட பசியை நான் தீர்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். சரி கழுகு, நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போறேன், பாய். எங்க போற குருவி? இரு, வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சு முடியிட்டோம். பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிருவாங்கன்னு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இல்ல குருவி? அப்போ லவ்வர் குருவி ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்ற கழுகு? உண்மையதான் சொல்றேன் குருவி. அப்படி பத்திக்கிட்டு எரியுது அந்த வீடு, அதுக்குள்ள புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நீ யோசிக்கிற? அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சா கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும். எதுக்கும் நம்ம அந்த வீடு நல்லா பத்தி எரிஞ்சு அமையிற வரைக்கும் நிக்கலாம். ஒரு வேளை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா நான் புருஷன் காக்காவை சாப்பிடுறேன், நீ பொண்டாட்டி குருவியை கூட்டிட்டு போயிடு. என்ன சொல்ற? அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிட்டோன்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்த வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற காக்காவுக்கு அங்க ஒரு கொடாலி கிடைச்சது. அத பார்த்த உடனே காக்காவுக்கு ஒரு யோசனை வந்தது. குருவி, அங்க பாரு, பெரிய கொடாலி இருக்கு. அந்த கொடாலி எடுத்து உடைச்சி நம்ம எப்படியாவது இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்க, நீங்க பத்திரமா போய் அந்த கொடாலிய எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பொண்டாட்டி குருவி சொன்ன உடனே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புக்கு நடுவுல இருக்கிற கொடாலியை எடுக்க காக்கா முயற்சி பண்ணிச்சு. அந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்துச்சு. காக்கா தப்பிச்சுக்கிச்சு. அத பார்த்து பொண்டாட்டி குருவி கவலையோட பயந்துக்கிட்டு, என்னங்க பாத்துக்குங்க, வீடு எரிஞ்சு விழுவுதுங்க, பார்த்து பத்திரங்க, அது எந்த நேரத்துல வேணா உங்க மேல விழுவலாம். சரி சரி குருவி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காக்கா கொடாலி இருக்கிற இடத்துக்கு போச்சு. மனச தைரியம் படுத்திக்கிட்டு காக்கா கொடாலி இருக்கிற இடத்துக்கு போய் கொடாலியை எடுத்துக்கிட்டு பெட் மேல இருக்கிற தன்னோட பொண்டாட்டி கிட்ட அந்த கொடாலிய தூக்கிட்டு வந்துச்சு. குருவி, நீ என்னோட முதுகு மேல ஏறிக்கோ, தீ பெட் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம 2 பேரும் அந்த கதவு கிட்ட போலாம். சீக்கிரமா என் மேல ஏறு. ஏங்க, வேண்டாங்க, நான் இங்கே இருக்க, நீங்க போய் அந்த கதவை உடைங்க. வேண்டாம் குருவி, நான் அந்த பக்கம் போய் கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு உன் மேல பட்டுருச்சுன்னா வேண்டாம், என் தோல் மேல இருக்கிறது தான் நல்லது, வா போலாம். சரிங்க அப்படின்னு சொல்லி குருவி புருஷன் காக்கா மேல ஏறி உக்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் காக்கா பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டே கதவு உடைச்சது. காக்கா கொடாலி எடுத்துக்கிட்டு கதவு உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த வீடு எரிஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருந்தது. நெருப்ப பொண்டாட்டி குருவி பாத்துக்கிட்டு இருந்தது. புருஷன் காக்கா பத்திரமா கதவை உடைச்சுக்கிட்டு இருந்தது. கழுகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவிய பாத்துக்கிட்டு இருந்தது. இதுதான் சரியான நேரம். லவ்வர் குருவி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை பாத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த குருவிய அட்டாக் பண்றது நல்லது அப்படின்னு கழுகு மேல எந்திரிச்சிச்சு. அதே நேரம் பார்த்து காக்கா கதவை உடைச்சுக்கிட்டு காக்காவும் குருவியும் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கழுகு அந்த லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ உடனே குருவி கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டு, ஏ கழுகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இருக்குது லவ்வர் குருவி, அதனால தானே நீ எங்கேயுமே தப்பிச்சு போகாத மாதிரி உன்னை அட்டாக் பண்ண. இப்ப உன்னால எங்கேயுமே அங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்ப உன்னை அங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நீதான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு. அட புத்தி இல்லாதவன, வீட்டுக்குள்ள இருந்து காக்காவும் குருவியும் வெளியே தப்பிச்சுக்கிட்டு வரும்போது அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு உன் கூடியே இருக்கிற என்ன பிடிச்சு இந்த நேரத்துல சாப்பிடலான்னு பாக்குறியே, உனக்கு அறிவு இருக்கா?
எனக்கு நெருப்புல அரையும் குறையுமா வெந்து அடிபட்டிருக்கிற புருஷன் காக்காவும் குருவியும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நீ தான் வேணும். அவங்க 2 பேரும் நெருப்புல சிக்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க மேல ஆசை இருக்குல்ல, என் முன்னாடி இருக்கிற உன் மேலதான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. அழுகு, என் பேச்ச கேளு. காக்காவும் பொண்டாட்டி குருவியும் உயிரோட தான் இருக்காங்க, நம்ம 2 பேரும் அங்க போலாம். இங்க பாரு லவ்வர் குருவி, நான் உன்னை சாப்பிடணும்னு எப்பவோ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுக்குதான் பொண்டாட்டி குருவி மேல உன் கவனத்தை செலுத்தி நான் உன்னை அட்டாக் பண்ணேன். நான் உன்னை சாப்பிடாம இன்னைக்கு விட போறதில்ல. இப்படி கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்போ புருஷன் காக்காவோட உடம்புக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு. பொண்டாட்டி குருவி கவலையோட புருஷனை பாத்துச்சு. என்னங்க, உடம்புல தீ பிடிச்சிருக்குங்க, காத்துல முன்னாடி போவாதீங்க, அப்புறம் அது உடம்பு முழுக்க பரவிடுங்க, பார்த்து பத்திரங்க. போற உயிர் எப்படி வேணா போலாம் குருவி, ஆனா நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். இப்போ நான் கூட அததான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புருஷன் காக்கா காத்துல வேகமா பறந்து போய் தண்ணில முங்கிச்சு. புருஷன் கூடையே போய் குருவியும் தண்ணில முங்கிச்சு. முங்கின குருவி மேல எந்திரிச்சு பாத்துச்சு. தன்னோட புருஷன் காக்காவை பாத்துச்சு. புருஷன் காக்கா தண்ணில முங்கிக்கிட்டே, பொண்டாட்டி குருவி, யாராவது இருந்தா என்ன காப்பாத்த சொல்லு, எனக்கு நீச்சல் தெரியாது. ஏங்க, அப்படி இருக்கும்போது எதுக்குங்க நீங்க தண்ணில இறங்குனீங்க அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காக்கா தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு. புருஷன் காக்காவை காப்பாத்துறதுக்காக பொண்டாட்டி குருவி காக்கா பின்னாடியே போச்சு. புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ஒரு பக்கம் ஆத்தங்கரையில உக்காந்துருந்தாங்க. மாமா, உங்களுக்கு நீச்சல் தெரியாதப்போ என்ன எதுக்காக ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனீங்க? குருவி, காக்கா வீட்ல இருந்து உன்னை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தும் போது நம்ம உடம்புல நெருப்பு பற்றுச்சு. உன்னை எப்படியாவது அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தணும்னு மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதனாலதான் உன்னை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு நீச்சல் வராதுன்னு தோணவே இல்லை. மாமா, என்ன காப்பாத்தணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க, அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும் மாமா. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால இப்ப நம்ம இந்த ஆத்தங்கரையில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி எனக்கு நீச்சல் தெரியலன்னா சொல்லுங்க. தெரியலனா என்ன ஆயிருக்கும்? இதே நேரத்துல உங்ககிட்ட உயிரோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா போனமா இந்த பக்கம் படுத்திருப்பேன். அதுதானே நடந்திருக்கும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோவம் வந்துச்சு. போதுங்க, வாயை மூடுங்க, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நம்ம 2 பேரும் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு லவ்வர் குருவிக்கும் கழுகுக்கும் தெரிஞ்சிட்டா நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். சரி குருவி, வா வீட்டுக்கு போலாம். இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. இந்த பக்கம் கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு காட்டு முழுக்க பறந்துகிட்டு இருந்தது. இந்த லவ்வர் குருவியோட மாம்சம் ரொம்ப நல்லா இருக்கும், இத எங்கேயுமே தவற விடக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டே கழுகு பறந்துகிட்டு முன்னாடி போகும்போது ஒரு மரத்துல ஒரு புதர் இருந்துச்சு. அந்த புதருக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம போச்சு. புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து புருஷன் காக்கா மாசமா இருக்கிற தன்னோட பொண்டாட்டிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது. பொண்டாட்டி குருவி கூட புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தது. கையில கொடாலிய எடுத்துக்கிட்டு காக்கா விறகு வெட்ட போகும்போது, குருவி, வீட்ல பத்திரமா இரு, நான் விறகு வெட்டிக்கிட்டு வர போறேன், பார்த்து வீட்ல உஷாரா இருந்துக்கோ. சரிங்க மாமா, நீங்க கூட வெளியே போகும்போது பார்த்து வெளியே போங்க. சரி குருவி, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருப்பேனா? இப்படி காக்கா வீட்ல இருந்து கொடாலி எடுத்துக்கிட்டு கிளம்பிருச்சு. புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 3 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பறவை, கொக்கு, கிளி ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏன் கொக்கு, அந்த புருஷன் பொண்டாட்டி உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்களா? அவங்க அந்யோன்யமா இருக்காங்கன்னு என்னால நம்ப முடியல. உனக்கு தோணாதுன்னு அவங்க நல்லா இருக்க கூடாதா? கண்ணுக்கு உனக்கு தான் தெரியாம போயிடுச்சு. ஆமாம் பறவை, எனக்கும் அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வரல. முந்தா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்யோன்யமா இருக்கிறாங்க அப்படின்னா புருஷன் காக்கா பொண்டாட்டிய நல்லா பாத்துக்குதான். என்னவோ என்னால நம்ப முடியல. ஏண்டி கொக்கு, உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது? நம்ம தான் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்குமே, புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி கூட அந்யோன்யமா சந்தோஷமா நல்லா தானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்.
அந்த குருவி அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லபடியா வாழ்க்கையை கொடுக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பும் அதிகமாயி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ஐயோ, கிளி ரொம்ப ஆசைப்படுற போல. அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போலேன்னு நான் நிரூபிக்கிறேன். ஆமா, எவ்வளவு பந்தயம்? ஆமாங் கிளி, அந்த காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலேன்னு நாங்க சொல்றோம். ஆனா நீ சந்தேகம் இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ற. சரி, அப்பனா நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? அப்ப கிளி தனக்குள்ள தானே இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொக்கும் பறவையும் புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலேன்னு பெட்டு கட்டுறாங்கன்னா அது உண்மைதான் போல. ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? இப்போ பந்தயத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சா பரவாயில்ல, ஒருவேளை ஜெயிக்கலனா நான் ஜெயிச்சா 2 பறவைங்க கிட்ட இருந்தும் எனக்கு காசு வரும். ஒருவேளை நான் தோத்துட்டா நான் 2 மடங்கு காசு கொடுக்கணும். இப்ப நான் இவங்க கிட்ட பந்தயத்தை கட்டுட்டா வேண்டாவா அப்படின்னு கிளி யோசிக்கும் போது 2 பறவைங்களும் கிளியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கிளி, நீ யோசிச்சது போதும், இப்ப நீ பந்தயத்தை கட்டு. உனக்கு என்ன, நம்ம 2 பேரும் பந்தயத்துல ஜெயிச்சாலும் தோத்தாலும் குருவியும் காக்காவும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். நீங்க 2 பேரும் அவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா நான் பந்தயத்தை கட்டிதான் ஆகணும். நான் பந்தயத்தை கட்டுறேன். புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல எந்த விதமான சந்தேகம் இல்ல. இங்க பாரு கிளி, அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல சந்தேகம் இருக்கு. நாங்க பெட்டு கட்டுறோம், நீ பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. சரி சரி, நீங்க ஜெயிக்கும் போது பாக்கலாம். ஜெயிக்கும் போது இல்ல கிளி, ஜெயிக்கிறதே நாங்க தான். காசை நீ ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி காக்கா வீட்டுக்கு முன்னாடி போய் சத்தமே வராத மாதிரி வெளியே வந்து நின்னது. கிளி வாசலுகிட்டே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கொக்கு ஜன்னலுகிட்ட வந்து, குருவி குருவி வீட்டுக்குள்ள இருக்கியா? அப்ப குருவி பறந்து வந்து பெட் மேல உக்காந்துச்சு. அப்ப கொக்கு, ஓ குருவி, நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? இது நல்லா இருக்கு கொக்கு, நான் வீட்டுக்குள்ள இல்லாம எங்க போக போறேன்? நீ வீட்டுக்குள்ள இருக்கியே, வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டிருக்கே, அதான் கேட்டேன். ஏ கொக்கு, உனக்கு அறிவு இருக்கா? நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருந்து நான் எப்படி பூட்டு போட முடியும்? நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருந்து பூட்டு போட முடியாது. ஓ, உனக்கு நம்பிக்கை இல்லல? அப்போ ஜன்னல்ல இருந்து வெளியே வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கொக்கு கூட சேர்ந்து வாசப்படியில வந்து பார்த்தப்போ வாசப்படியில கிளியும் பறவையும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, என்ன கூப்பிடாம நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல குருவி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சா, சரி உங்ககிட்ட பேசலான்னு உன் வீட்டுக்கு வந்துமா. பார்த்தா வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு இருந்தது, ஆனா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குதான் கொக்க பாத்துட்டு வான்னு ஜன்னல் பக்கம் அனுப்பணும். ஓ அப்படியா, சரி வீட்டுக்குள்ள வாங்க, டீய குடிச்சுக்கிட்டே பேசலாம்ல. ஐயோ, உள்ள எதுக்காக குருவி? மறுபடியும் புருஷனுக்கு சந்தேகம் வரப்போகுது, நாங்க இங்கே இருக்கோம். ஐயோ, என் காக்கா மாமாவை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. என் மாமா இப்ப ரொம்ப மாறிட்டாரு. என் மாமாவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல. நான் அம்மா ஆக போறேன்ல, அதனால என் மாமா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு என் கூட பாசமா இருக்கிறாரு. பொண்டாட்டி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுல பொண்டாட்டி குருவி கூட கொக்கு, பறவை, கிளி 3 பேரும் பேசுறது பார்த்து காக்கா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மரத்து மேல வந்து உக்காந்துச்சு. என் புருஷன் காக்காவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல, இனிமே சந்தேகமும் வராது. நாங்க எல்லாத்தையும் மறந்து நாங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம். நம்ம புருஷங்க இருக்காங்களே, அவங்க நம்ம முன்னாடி மட்டும்தான் நம்புற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உண்மையிலேயே நம்ப மாட்டாங்க. அப்புறமா அவங்க சைகளை காட்டுவாங்க பாரு. இந்த வார்த்தையை கேட்டு மரத்து மேல உக்காந்து இருக்கிற காக்கா கவலையோட தனக்குள்ள தானே, அட இவங்க 3 பேரும் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் கலக்க மூட்ட வந்துட்டாங்களா, உடனே இவங்க 3 பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மரியாதையா சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் யாராவது என் புருஷன் பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏ குருவி, உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேக்குட்டா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் கொக்கு. உன் மேல உன் புருஷனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தா எதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டு போனோன்னு தானே?
நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு வார்த்தையால சொன்னேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. என் புருஷன் என்ன காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செய்யறாரு. அது உங்க கண்ணுக்கு சந்தேகமா தோணுனா அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி எதுவுமே பேசாம கொக்கு, கழுகு, கிளி 3 பேரும் போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் குருவி லவ்வர் குருவி மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தது. அத பார்த்த உடனே புருஷன் காக்கா மனசுல மறுபடியும் சந்தேகம் பிறந்துச்சு. அந்த லவ்வர் குருவி சைகையில பிறந்த இந்த குருவி எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டி குருவி உடனே அதிர்ச்சிப்பட்டு, என்ன பேசுறீங்க? லவ்வர் குருவி மாதிரியே நம்மளுக்கு எதுக்குங்க குழந்தை பிறக்க போறா? ஒரு தடவை சரியா பாருங்க. ஏன் மாதிரியே உங்க கலர்ல நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்கா, ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் காக்கா பார்த்தாலும் லவ்வர் குருவி மாதிரியே அதோட குழந்தை தெரிஞ்சது. பொண்டாட்டி குருவிக்கு மட்டும் கருப்பா இருக்கிற குருவிதான் கண்ணுக்கு தெரியுது. புருஷன் காக்கா கோவமா, இங்க பாரு, எனக்கு அந்த லவ்வர் குருவி மாதிரியே தான் தெரியுது. நீ சொன்ன மாதிரியே இந்த குழந்தை என்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. லவ்வர் குருவி மாதிரி தான் தெரியுது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. ஐயோ என்னங்க, நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க. சந்தேகத்தோட பாக்குறதுனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. உங்களுக்குள்ள சந்தேகம் இன்னும் சாகலங்க. அதனாலதான் உங்களுக்கு நம்ம குழந்தை அப்படி தெரியுது. ஆனா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. அதனால குருவி உங்களை மாதிரியே இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உனக்கு பிறந்தது 100க்கு 100 அந்த லவ்வர் குருவியோட குழந்தைதான். இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை. இப்போ பொண்டாட்டி குருவி அழுந்துகிட்டு, ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? சரியா பாருங்க, நம்மளுக்கு பிறந்து இருக்கிறது என்ன மாதிரி இருக்கிற உங்க கலர்ல இருக்கிற உங்க குழந்தைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு எப்படிங்க? என்ன லவ்வர் குருவி சொல்ற? நீ பார்த்தா மட்டும் உன்ன மாதிரியும் என் கலர்லயும் இருக்குதா? ஆனா எனக்கு மட்டும் லவ்வர் குருவிக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கு. என்னால நம்பவே முடியல. நீங்க முதல்ல சந்தேகப்படுறத விடுங்க. நான் உன்னை சந்தேகப்படல பொண்டாட்டி குருவி. ஆனா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. இங்க பாரு குருவி, நம்ம குழந்தைய கூட்டிட்டு போய் எல்லா பறவைகிட்ட வச்சு பேசலாம். அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இருந்தா நான் பண்ணது தப்புன்னு நானே உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு நீ சொல்ற மாதிரி கேக்குறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி லவ்வர் குருவி மாதிரி இந்த குழந்தை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சுக்கலாம். சரிங்க, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒத்துக்குங்க. நான் 2வதா சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன். சரி வாங்க, நம்ம எங்க போறது? அவங்கள இங்க வர சொல்ற. வேண்டாங்க, நீங்க இங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். நம்ம 2 பேரும் போறது வேண்டாம், நம்மளுக்கு பிறந்த குழந்தைய கூட்டிட்டு போலாம். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு கழுகோட வீட்டுக்கு போனாங்க. கழுகு ஒன்னா சேர்ந்து வந்திருக்க புருஷன் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உங்களுக்கு பிறந்திருக்கிற கருப்பா இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. அப்ப குருவி, எங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே போலான்னு பார்த்தோம். முதல்ல உங்க வீட பார்த்துமா, அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம். எங்க குழந்தையும் உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம். அப்படியும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல. பொண்டாட்டியோட உருவத்துல புருஷனோட கலர்ல குழந்தை பிறந்திருக்கு. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுச்சு. புருஷன் காக்கா ஆச்சரியத்துல இருந்து வெளியே வந்து, இங்க பாருங்க கழுகு, என் குழந்தைய சரியா பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு காக்கா, உன்னோட கலர்ல உன் பொண்டாட்டி உருவத்துல ரொம்ப அழகா பிறந்திருக்கு இந்த குழந்தை. எந்த விதமான சந்தேகத்தையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா 2 பேரும் வாழ்க்கை நடத்துங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவி ஜெயிச்ச சந்தோஷத்தோட தலை நிமிர்ந்து நடந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்ட காக்கா தலை குனிஞ்சு ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளம்புனாங்க. இந்த காக்காவோட சந்தேகம் இன்னும் தீரல போல. சந்தேகம் குடும்பத்தையே நாசமாக்கிடும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற நோய் நொடி எதுவா இருந்தாலும் போனாலும் போயிடுமே தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னைக்குமே போகாது. எப்படிதான் இந்த குருவி இருக்க போதோ, என்ன பண்ண இந்த புருஷன் காக்காவுக்கு புத்தி வரோன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இத்தனை நாளா எப்படியும் 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்க, அப்போ பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை முன்னாடி இப்படி பண்ணா சரியா வருமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒத்துமையா இல்லைன்னா அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தையோட வாழ்க்கை என்ன? அம்மா வனதேவதையே, புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல இருக்கிற சந்தேகம் போய் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீதாமா காப்பாத்தணும்.
அப்படின்னு கழுகு அந்த கடவுளுகிட்ட வேண்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி குருவி உங்களோட குழந்தைய முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பறவையும் கிளிய பார்த்தாங்க. குருவி, அங்க பாரு, பறவையும் கிளியும் உக்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேக்கலாம். ஏன் மாமா, உங்களுக்கு இந்த காட்டுக்கே பெரிய தலைவரான கழுகு சொன்னதுக்கு அப்புறமா சந்தேகம் போல? இல்ல குருவி, இந்த குழந்தை என் கண்ணுக்கு மட்டும் லவ்வர் குருவி மாதிரியே தெரியுது, அதனாலதான். பறவை குருவி கிட்ட கேக்கலாம். சரிங்க, வாங்க அப்படின்னு பறவையும் கிளி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்போ பறவையும் கிளியும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. புருஷன் காக்கா அதோட சந்தேகத்தை பறவை கிட்ட சொல்லிச்சு. அப்ப பறவை, உன்னை திட்டுறதுக்கு கூட வார்த்தை வரல காக்கா. உன் பொண்டாட்டியோட உருவத்துல உன்னோட கலர்ல உனக்கு இவ்வளவு அழகா ஒரு குழந்தை பிறந்திருந்ததும் அந்த குழந்தைய பார்த்து கூட உனக்கு சந்தேகம் தீரலையா? சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அங்கிருந்து போயிடுச்சு. இங்க பாரு காக்கா, என்னோட மனசாட்சி பிரகாரம் சொல்ற, உன் பொண்டாட்டி உத்தமி. அவ உன் கூட குடும்பம் நடத்தி உனக்காக அழகா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்திருக்கா. இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோ, கிளம்பி இங்கிருந்து. இப்படி பறவையும் கிளியும் காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காக்காவும் குருவியும் தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு கிளம்புனாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் காக்கா ஜன்னலுகிட்ட வந்து உக்காந்து இருந்துச்சு. பெட் மேல பார்த்தப்போ வீட்ல பொண்டாட்டி குருவி இருக்கல. லவ்வர் குருவி மாதிரியே பிறந்திருக்கிற தன்னோட குழந்தைய பார்த்துச்சு. அந்த குழந்தைய பார்த்த உடனே கோவம் வந்துச்சு. பொண்டாட்டி குருவி வீட்ல இல்லன்னு நினைக்கிற, இப்பவே இந்த குட்டி குருவிய தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வரேன், அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கிறத என்னால தாங்க முடியல. என் பொண்டாட்டி குருவிய விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சந்தேகத்தோட பெட் மேல வந்து உக்காந்து சந்தேகத்தோட தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்துச்சு. இப்படி புருஷன் காக்கா அந்த குழந்தைய உத்து பார்த்துச்சு. உடனே அதோட மனசு சந்தோஷப்பட்டுச்சு. அட, இது என்ன, இவ்வளவு நாளா இந்த குருவிய பார்த்த உடனே கோவம் வந்துகிட்டு இருந்தது, ஆனா இப்போ இத பார்த்த உடனே சந்தோஷம் வருது. எனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருதே. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தா நான் பூர்த்தியா மாறிடுவேன் போல. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்பவே இந்த குருவியை தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுறணும் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி குருவி வந்துச்சு. என்னங்க, வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க, இப்போ படுத்திருக்கிற குழந்தைகிட்ட என்ன பண்றீங்க? அது அது வந்து அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் உங்க சந்தேகம் போல தானே? உண்மை சொல்லணும்னா இன்னும் எனக்கு சந்தேகம் போல. என் கண்ணுக்கு மட்டும் இந்த குருவி அந்த லவ்வர் குருவி மாதிரியே தெரியுது, என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோவம் வந்துச்சு. அவ்வளவுதான், கோவம் வந்து தன்னோட பொறுமையை இழந்து புருஷனுக்கு ஒரு அடி விட்டுச்சு. புருஷன் காக்கா சுத்தி சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சு. இப்படி குருவி புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவிய பாத்துச்சு. இப்ப நம்ம குழந்தைய பாருங்க அப்படின்னு பொண்டாட்டி குருவி சொன்ன உடனே புருஷன் காக்கா பாத்துச்சு. தன்னோட கலர்ல தன்னோட பொண்டாட்டி மாதிரியே பிறந்து இருந்துச்சு அந்த குருவி. அட ஆமா, உன்ன மாதிரியே என்னோட கலர்ல நம்ம தங்க குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே குருவி அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு தனக்குள்ள தானே, இந்த மாதிரி அடி விட்டா என் புருஷன் மாறி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த அடிய எப்பவோ அடிச்சிருப்பேனே. பரவாயில்ல, இப்பவாவது என் புருஷன் என் வழிக்கு வந்தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் அன்னையில இருந்து அவங்களோட குழந்தை கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை நாளா எங்க கூட இருந்துகிட்டு புருஷன் காக்காவோட சந்தேகம் சீரியஸ சக்சஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.